கொள்ளுங்கள். ரெண்டு கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் இதர் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம். ரோமர் 12 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்னவாக மாறுங்கள், நீங்கள் மறுரூபமாகுங்கள். அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட தொடர் போதனையாக போதித்தோடு வருகிற காரியம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை என்பது வேதம் சொல்லுகிற அடையாளம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அது ஒரு புது வாழ்க்கை புதிதாய் மாறி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ புதிதாய் மாறுகிறது என்றால் அந்த மாற்றம் எங்கு உண்டாகிறது, அந்த மாற்றம் எங்கு உண்டாக வேண்டும் என்று வேதம் போதிக்கிறத நமக்கு காண்பிக்கிறோம். எங்கே உண்டாகிறது அந்த மாற்றம்? நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய மனதிலும் துவங்குகிறது. அந்த மாற்றம் அங்கே தான் ஆரம்பிக்குது. அவர் ஹார்ட் அண்ட் அவர் மைண்ட் சேஞ்சஸ். அதாக உள்ளமும் மனமும் மாறும்போது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சித்தங்கள் எல்லாமே மாறிடுது. பழைய வாழ்க்கையில் இருந்த மாதிரியான விருப்பங்களும் எண்ணங்களும் சித்தங்களும் இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆளுகை செய்வதில்லை அல்லது செயல்படுவதில்லை. ஏனென்றால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரி, அப்போ அப்படிப்பட்ட புது சிருஷ்டியாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? நம்ம கூட ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்கினோம்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு காரியத்தை கடைக்காரன்னு சொல்கிறான். அது உருவாக்குனாலும் அதுக்குள்ளே மேனுவல் புக்காக போட்டு வைக்கிறார், கேட்லாக்காக. அதை திறந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவு டு யூஸ்ன்னு. அது எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் அதை சுத்தமாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம வாங்குகிற பொருட்கள் அவங்க கொடுக்குற கேரண்டி கூட தாண்டதில்ல. ஏன்னா எப்படி அதை பயன்படுத்தணும்னு அவன் சொல்லி கொடுத்துருக்குறான். அதன்படி அதை பயன்படுத்தினா அது நீண்ட நாட்களுக்கு வரும், நீண்ட நாட்கள் அது நன்றாக இருக்கும், அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க, உங்கள் மனம் புதிதாகணும்னா அதுக்குன்னு தேவன் சில வரைமுறைகளை வச்சிருக்கிறாரு, சில காரியங்களை நீங்கள் செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. அது என்னது? அதுதான் இங்கே 1வது வசனத்தில் படிக்கிறோம். நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை என்ன பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்கள். என்ன ஆராதனை செய்யுங்க? நீங்கள் ஆராதனை என்றால் தேவனுக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கிற எல்லாமே ஆராதனை. வாட் எவர் யூ ஆஃபர் டு காட் தட் இஸ் கால்ட் வர்ஷிப். தேவனுக்கு என்று நீங்கள் அர்ப்பணிக்கிற எல்லாமே ஆராதனையாக இருக்கிறது. ஆராதனை என்பது வெறும் சபை கூடி வருதல் மட்டும் ஆராதனைன்னு சொல்லலை, எல்லா காரியத்தையும் சொல்லுறது. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறது, என்னுடைய சிந்தையை, என்னுடைய எண்ணத்தை, என் விருப்பத்தை, என் பணத்தை, என் நேரத்தை எதெல்லாம் கொடுக்குறனோ அது எல்லாமே என்னவாக இருக்கிறது? ஆராதனையாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கணும்னு சொல்கிறாரு? புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏனென்றால் இவர் ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்கள் செலுத்துகிற பலி இது அர்த்தம் உள்ளதாக இருக்கணும், இது ஞானம் உள்ளதாக இருக்கணும். இட் ஷுட் பி எ மீனிங்ஃபுல் அப்படின்றார். எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது, அது ஒரு சாதாரணமான சம்பிரதாயத்துக்காக அது இருக்கக்கூடாது. ஏன்னா ஆராதனைலாம் அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. ஆராதனைனாலே அது சம்பிரதாயமானதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. சபைக்குள்ளேயே பேசுகிறேன், சபைக்குள்ளே இருக்கிற ஆராதனையை பேசுகிறேன். நம்ம அன்றாட நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையை பற்றி கூட வரல. நான் ஒரு சபைக்குள்ளே நடக்கிற ஆராதனையை அது சம்பிரதாயமான ஒரு ஆராதனைக்குள்ளே வந்தபடினால தான் ஞாயிற்றுக்கிழமைனா ஏதோ சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமைனா ஏதோ பைபிள் படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமைனா ஏதோ ஒன்று ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவரை தேடுகிறது அல்லது ஞாயிற்றுக்கிழமைக்காக கடவுளை ஆராதிக்கிற அந்த முறையை பாருங்கள். நம்முடைய உள்ளத்தில் அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டு, மதம் நமக்குள்ள அது உருவாக்கி வச்சிருக்குது. அதுதான் பவுல் இங்கே உடைச்சு பேசுகிறார். அதை இட் ஷுட் பி இன்டெலிஜென்ட் வர்ஷிப். அது எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டும்? புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் அதை நான் உங்களுக்கு ஆரம்பித்திருந்தேன் இல்லையா? கடந்த வாரத்தின் தலைப்பு தான். என்ன தலைப்பு கொடுத்துருந்தேன்? நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆங்கிலத்தில் வருகிறது which is your rational, logical, intelligent act of worship. உங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது பகுத்தறிவு, தர்க்க ரீதியான பொருத்தமுடைய அறிவார்ந்த ஆராதனையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டும்? அது அறிவார்ந்த ஆராதனையாக
நீங்கள் செய்யறதுலாம் ஆராதனையாக மாறிடாது. வேதம் எப்படி ஆராதிக்க சொல்லியிருக்கிறதோ அல்லது வேதம் எப்படி சொல்லியிருக்கிறதோ அப்படி செய்வதே புத்தி உள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஆராதனையில் தான் உங்களுக்கு நன்மை உண்டாகும், அப்படிப்பட்ட ஆராதனையில் தான் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை நீங்கள் உணர முடியும். இல்லைன்னா வெறும் மற்ற மதங்களிலே உண்டாகிற சில உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தான் பெற்று நீங்கள் செல்வீர்கள். அதனால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை, பகுத்தறிவு உள்ள ஒரு ஆராதனை, பிரயோஜனம் உள்ள ஒரு ஆராதனையை நீங்கள் செய்ய கடனாளிகளாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போயிடக்கூடாது. சரி, அதன் அடிப்படையில் கடந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருந்தேன். ஆராதிப்பது அல்லது ஆராதனை என்பது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்றத எடுத்து காமிச்சிருந்தேன். அதில் இயேசு பிசாசிலாம் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு போகிறார். போகும்பொழுது பிசாசு அவரை 4 காரியங்களை சொல்லி சோதிக்கிறான். அதில் ஒரு காரியம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டி இவைகளெல்லாம் மனுஷனாகி ஆதாமால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் இன் மை ஹேண்ட். பிசாசு பேசுறான், எல்லாமே என் கையில் இருக்குது, எனக்கு இஷ்டமானவங்க நான் தருவான், அதை நான் என்ன வேணா செய்ய முடியும், எல்லா அதிகாரமும் என் கையில் இருக்குதுன்னு பிசாசு பேசுறான். இயேசு அதை மறுக்கவே இல்லை. அது உங்க கையில் அதிகாரம் இல்லடான்னு பேசவே இல்லை. அதை மறுக்காம அவன் சொன்னது உண்மைதான் அல்லது அவன் சொல்றது சரிதான்ற மாதிரி அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்றான், அவன் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன் என்றான். என்னை பணிந்து கொண்டால் தான் ஆராதனை, ஆஃபரிங் மை செல்ஃப், என்னை நான் அர்ப்பணிக்கிறது. அப்படி அர்ப்பணிக்கும் போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன், நான் உமக்கு தருகிறேன் என்று இயேசுவிடத்துல படைத்தவரிடத்துல அதை பேசுறான். படைத்தவரிடத்துல அதை பேசுறான். பேசும்போது இயேசு பாருங்க ரொம்ப லீகலானவர், அவர் ரொம்ப நேர்மையானவர். அவர் ஒழுங்காய் அதை மறுபடியும் அந்த அதிகாரத்தை பெற்று பெரும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பு அதனால தான் முக்கியமானதா இருக்குது. கிறிஸ்துமஸ்னா என்ன, மனுஷன் இழந்து போன அந்த அதிகாரத்தை, மனுஷன் இழந்து போன அந்த நல்வாழ்க்கையை, மனுஷன் இழந்து போன அந்த ஆசீர்வாதமான அந்த ஆதியாகமம் சொல்லுகிற வாழ்க்கையை மறுபடியும் அவனுக்கு மீட்டு எடுத்து தரும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வேதம் அதை தான் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடுவோம் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அப்ப இழந்து போன அந்த அதிகாரத்தை, இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் அது மனுஷனாகவே வந்து பெற்றுக் கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வந்தவர் இடத்துல வந்து கேட்கிறான், நீர் ஏன் சிலுவையில் போய் மறிக்கணும், ஏன் லீகலா போய் எடுக்கணும், இல்லீகலா என்னை தாழ பணிந்து கொள்ளும் நான் இவைகள் எல்லாம் உமக்கு கொடுத்து விடுகிறேன். ஐ வில் கிவ் அன்டு யூ. எனக்கு விருப்பமானவனுக்கு கொடுக்க எனக்கு உரிமை உண்டுன்றான். எனக்கு விருப்பமானவனுக்கு கொடுக்க எனக்கு உரிமை உண்டு அப்படின்றான். அப்படி சொன்ன உடனே இயேசு அங்கே அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் ஆராதனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. என்ன பண்ணியிருக்கிறது, எப்படி பாருங்க, அதான் லாஜிக்கலா பேசுறது, அதுதான் ரேஷனலா பேசுறது. பகுத்தறிவோடு பேசுவதுனா என்ன, அவனுக்கு சரியான பதிலை கொடுக்கிறார். எப்பா வசனம் சொல்லி இருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக. கடவுளை ஒருவர் மட்டுமே ஆராதனை செய், கடவுளை ஒருவர் மட்டுமே உன் வாழ்க்கையில் முதன்மையாக வை. அது மட்டுமே உனக்கு ஆசீர்வாதத்தை தரும், அது மட்டுமே உனக்கு விடுதலையை தரும், அது மட்டுமே உனக்கு செழிப்பை தரும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் சொல்லுவேன் நான். வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உடல் உழைப்பை கொடுத்து வலியோட வேதனையோடையும் சம்பாதிக்கலாம் பணத்தை. இல்லை ஒரே நாள் நைட்ல இன்னொரு வீட்டில் கையை விட்டும் நம்ம பண்ணலாம், உங்களால திருடியும் சம்பாதிக்கலாம். ரெண்டுமே பணம் தான், ரெண்டுமே என்னதுதான், அது பணம் தான். இப்போ பிசாசு சொல்றது 2வது ரகத்தை சொல்லி கொடுக்குறான். கடவுளை ஏன் தேடணும், கடவுள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நீ ஏன் வாழணும், குறுக்கு வழியில வாழறதுக்கு பாரு, என்ன நம்பு, நான் காட்டுறேன் எப்படி பணக்காரனாய் மாறுவது. அதாவது கடவுளை மறக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தான் பிசாசு காண்பிப்பான். அது எல்லாவற்றையும் தான் பண்ணுவான் பிசாசு. உதாரணத்துக்காக பல காரியங்களை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் செழிப்பாக மாறணுமா அல்லது செல்வாக்காக மாறணுமா, செல்வம் உங்கள் வீட்டில் வந்து சேரணுமா, கடவுளுடைய வழின்னு ஒன்று இருக்குது, அதை மறந்து அல்லது அதை மறைத்து வேற ஒரு வழி என்ன பண்ணுறாமே உலகத்தில் போதிக்கிறான். வேற ஒரு வழி என்ன பண்ணுறான் உலகத்தில் போதிக்கிறான். அன்றைக்கி ஒரு கடைக்கு போயிருந்த பாருங்க, ஒரு சின்ன ஒரு பொம்மை வச்சிருக்கிறார். நான் கேட்டேன் இது என்ன பொம்மைன்னு கேட்டேன். நான் அவர் சொன்னார், இது வச்சா கடையில் செல்வம் பெருகும் அப்படின்னார். நான் சொன்னேன், அது எப்படியா பெருகும், அது ஒரு பார்பர் ஷாப், அது வந்தவனுக்கு ஒழுங்காக முடி வெட்டினா தான் என்ன பொண்ணு செல்வம் பெருகும், இல்லைன்னா இழுத்து மூட்டு போக வேண்டியதான். பொம்மை இருக்கும் ஆனால் நீ இருக்க மாட்டேன் சொல்லி வாய் மூட்டில் பாருங்க. 3வது மாதம் போகிற கடையை இழுத்து மூட்டார் அவர். ஏன்னா நம்பிக்கையெல்லாம் பொம்மை மேலே இருக்குது. இது வச்சு என்ன பண்ணிவிடும், நமக்கு செல்வம் வரும்னு எவனோ சொல்லி விற்றுருக்குறான். 2000 3000 வாங்கியிருக்கிறாரு. வாங்கி தினந்தோறும் அதே பார்த்து நின்றுருக்கிறாரு.
அதை பார்த்ததுனால ஒழுங்காக என்ன பண்ணுறதுல வேலையை செய்கிறதில்ல. நானே 2-3 வாட்டி போனால் கடை பூட்டியிருக்கும். எங்கேயானா இந்த வெளியே டீ குடிக்க போயிருக்கேன்னு அஞ்சு ஒரு வேலைக்குன்னு வந்துட்டீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் அங்கே உக்காரணும். நீனா ஆஃபீஸ் ஜாப் செய்கிற இல்லை உனக்கு கீழே 4 பேரை போட்டு வேலை செய்கிற. நீ ஒரு ஆள் இப்போ தான் புதுசாக கடை திறந்துருக்குற. உன்னை நம்பி 4 பேர் வருவான், எப்போ வேணா வருவான். உக்காந்துருக்கணும், கடையில் வியாபாரத்தில் உட்காந்துருக்கணும். அங்கே ஏதாவது ஒன்று மாட்டி வச்சுட்டு இது மூலமாக செல்வம் வரும்னு உட்காந்துனா அவ்வளோதான். ஆனால் வசனம் எப்படி சொல்லி கொடுக்குது? வசனம் இது மாதிரி சொல்லி ஏதாவது மாட்டு பாஸ்டர் கூட கூப்பிட்டு ஜாம் பண்ணுறதுன்ற ஒரு சம்பிரதாயம் தான் அது. அல்லது அது ஒரு தேங்க்ஃபுல் தான். ஒரு நல்ல பாஸ்டர் அந்த சொல்லுவார், நான் வந்து ஜாம் பண்ணதுனால உனக்கு ஒன்றும் கொட்டாது. கொட்டணும்னா கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வேலை செய். என்ன பண்ணாங்க? வேலை செய். அந்த பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராங்க? ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் வந்து கால் வச்சுட்டாரு அதனால கொட்டுன்னு நினைக்காத, ஒன்றும் கொட்டாது. கொட்டணும்னா இதுதான் வழி. பைபிள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குது, வசனம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குது, கடவுளுடைய வழி அப்படி தான் ஆசீர்வாதத்திற்கு. ஆனால் பிசாசு பாருங்க டைவர்ட் பண்ணிடுவான். உலகத்தின் ராஜ்யத்தை தரேன், என்னை என்ன பண்ணு? பணிந்து கொள், பொய்யை பணிந்து கொள், உண்மை இல்லாத வழிகளை பணிந்து கொள், அல்லது கடவுள் சொல்லியிருக்கிற வழிக்கு எதிரானவைகளை செய். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி தான் சொல்லி கொடுப்பான் அவன். இப்போ வேதம் நமக்கு சுகத்தை பற்றி போதிக்கிறது, how we get healed. ஆனால் உலகத்தை போய் கேட்டு பாருங்க, பல காரணங்களை சொல்கிறான் அவன், பல காரணங்களை சொல்கிறான் அவன். அதில் இந்த சமீபத்தில் ரொம்ப ஹைக்கில் இருக்கிறது வந்து யோகா. உலகம் ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கிறாங்க அந்த பொய்யை. யோகாவால் முடியாத அற்புதமே, நிகழாத அற்புதமே இல்லைன்றார். யோகாவால் நிகழாத அற்புதமே. சரி, என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காலை மடக்கி கையை மடக்கி குட்டிக்காரன் அடிச்சு இப்படியெல்லாம் பண்ணி நோய் சரியாகுமா? அறிவு பேசிக்காக இருக்க தேவையில்ல, பிரச்சனை உள்ளே இருக்குது. வெளியே எப்படா சரியாகும்? நான் கேட்குறேன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இப்போ தினமும் காலையில் எழுந்து நம்ம பல் விளக்குறோம், டூத் ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா? பல் எங்கே இருக்குது? வாய்க்கு உள்ளே இருக்குது. வாய்க்கு மேலே மட்டும் மூஞ்செல்லாம் கழுவி, வாய்க்கு மேலே பேஸ்ட்டை போட்டு, வாய்க்கு மேலே ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சிட்டு தினமும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்கினேன். உங்கள் பக்கத்தில் யாருமே என்ன பண்ண முடியாது. பிரச்சனை உள்ளே இருக்குது. எப்போ உள்ளே போயிட்டு அது என்ன பண்ணணும்? நல்ல 4 பக்கமாக வச்சு விரட்டுன்னு தேய்ச்சி கழுவி டங் க்ளீன் பண்ணி அப்புறம் வாய் நல்லா கொப்பளிக்கு இவ்வளோ வேலை பண்ணணும் உள்ள. ஆனால் இவனுக்கு ஈஸியாக பாருங்கள், டைவர்ட்டிங்க இப்படி பண்ணிட்டு சரியாயிடும். இது அதை பண்ணு இதை பண்ணு. என்னை கூட கூப்பிட்ருக்குறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண. நான் சொன்னேன், ஐயோ நான் வேணும்னு தான் வெயிட்டாக இருக்கிறேன் நானுன்னு. வெயிட்டே லாஸ் ஆகும் வேணாம் எனக்கு. வெயிட் லாஸ் ஆனால் தான் எனக்கு எல்லாமே லாஸ் ஆகும். நான் வெயிட்டாக இருக்கணும்னு தான் இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால் ஓட முடியுது, ஓடியார முடியுது, பைக்கை ரைட் பண்ண முடியுது, எல்லா வேலையும் செய்ய முடியுது. பேசுறது புரியுதுங்களா? ஏமாத்தவனுக்கு அப்படி தான். வாங்க குறைக்கவே வேணாம், கிளம்பு. அப்படிதான் எனக்கு தெரியும். சுகம் வரணுமா? பைபிள் வெளிப்படையாக சொல்லுது. ட்ரீட்மெண்ட்லாம் நல்ல நல்ல டாக்டர்ஸ் தருவாங்க, டேப்லெட்ஸ் தருவாங்க, இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் சுகமோ அவருடைய தழும்புகளால் உண்டாயிருக்கிறது. எங்கே உண்டாயிருக்கிறது? ஆமாம், என்னுடைய சுகத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. நான் அதை நம்பி வாழ வேண்டியவன். பிசாசத்தை டைவர்ட் பண்ணுறான். அதெல்லாம் நம்பாத, இப்படி திரும்பிடு, அவரை பார்க்காத, டைவர்ட் பண்ணிவிடு மைண்டை. டைவர்ட் அப்படி தான் சர்ச்சுக்குள்ளேயும் நடக்குது இல்லையா? சபைக்குள்ளே வந்து சுகத்தை ஆண்டவர் தருவார்னு எதிர்பார்க்கறது இல்லை. பாஸ்டர் கை வைப்பாரா? என்னைக்கு ஜோம் பண்ணுவாரா? ஏதாவது கர்ச்சிக்கு ஜோம் பண்ணி கொடுப்பாரா? வீட்டில் எதாவது வச்சுக்கிற மாதிரி மாட்டிக்கிற மாதிரி? திருப்பின்னு சொல்கிறேன், ஒன்றும் நடக்காது. ஒன்றும் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அதனால தான் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதித்து அவர் ஒருவரையே பணிந்து கொள்வது தான் ஆராதனை. அப்படின்னு அர்த்தம், என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லது என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் தீர்வு ஆண்டவர் ஒருவரே. யார் ஒருவரே எனக்கு? ஆமாம், அவர் பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழிகளில் நடந்து அப்படி வாழ்ந்தாதான் என் வாழ்க்கையில் தீர்வு உண்டாகுமே தவிர, அவர் ஒருவரை தவிர்த்து நான் எத்தனை வழிகளை தெரிந்து கொண்டாலும் எனக்கு தீர்வு வரப்போவது இல்லை, வாழ்க்கை மாறப்போவது இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதனால மாறிடுமா? மாறாது. ஏன்னா இது மாறணும், உள்ளம் மாறணும், உள்ளத்துல எண்ணங்கள் உண்டாகணும். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என்கிற அந்த உறுதி வரணும். அதுதான் ஒரு புது சிருஷ்டியின் மனுஷனுக்குள்ள இருக்கிற காரியம். இது கடந்த வாரம் உங்களுக்கு எடுத்து போதிச்சிருந்தோம் இல்லையா? அது தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இந்த புத்தி உள்ள ஆராதனையை எப்படி போலியான ஆராதனையாக அன்றைக்கு இருந்த இயேசுவின் காலத்தில் இருந்த யூதர்களை மாற்றி வைத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது பாருங்க. அதை குறித்து விளக்கமாக சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம்
மத்தேயு 15வது அதிகாரம் 6 முதல் 14வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். மத்தேயு 15வது அதிகாரம் 6 முதல் 15வது வசனம் வரைக்கும். 14. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். இயேசு பேசுறார். எதனால அவமாக்குகிறீர்கள்? உங்கள் பாரம்பரியத்தினாலே. பாரம்பரியம் நமக்கு நல்லாவே தெரியும். வழி வழியா, சந்ததி சந்ததியா, அப்பா செஞ்சது, தாத்தா செஞ்சது, அப்படியே என்ன பண்றோம், நம்ம அதை செய்யறோம். இந்த பாரம்பரியம்னு வரும்போது அதில் இன்னொரு காரியம் அடங்கி இருக்குது. என்னன்னா, அர்த்தமே தெரியாமல் செய்வது. எதுவுமே தெரியாமல் செய்யறது, நமக்கு அது மீனிங்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பழக்கத்தில் செய்வது. எதில் செய்வது? அது பழக்கத்தில் செய்வது. அதான் பாரம்பரியம். அதில் போயிட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணுறதில்ல, அறிவார்ந்த ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, பகுத்தறிவோடு அதெல்லாம் செய்யறதில்ல. எங்கள் தாத்தா செஞ்சார், நான் என்ன பண்ணுறேன், அதை செய்கிறேன். பாரம்பரியமாக செய்வது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் மதங்கள் இன்சிஸ்ட் பண்ணுது. மதங்கள் நமக்குள்ள நுழைக்கிற அல்லது திணிக்கிற காரியங்கள் அதுதான். எப்பவுமே கிறிஸ்தவத்திலையும் கிறிஸ்தவமும் ஒரு மதம், அந்த மதத்துக்குள்ளேயும் அப்படிப்பட்ட திணிப்பு இருக்குது இல்லையா? பாரம்பரியமாக சில காரியங்களை சந்ததியை நுழைச்சி விட்டுருக்குறாங்க. அந்த நுழைச்சி விட்டுற விளைவு இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் பாரம்பரிய விசுவாசிகளாய், பாரம்பரிய ஆராதனை செய்கிற விசுவாசிகளாய் இருக்கிறாங்களே தவிர, வேதம் சொல்லுகிற அல்லது பவுல் சொல்லுகிற புத்தி உள்ள ஆராதனை செய்யணும்ன்ற அப்படிப்பட்ட ஆராதனை செய்வதில்லை. இயேசுவின் காலத்துல இந்த பிரச்சனை இருக்குது. பாரம்பரியான ஒரு ஆராதனை செய்கிற ஆட்கள் அது பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். எப்படி? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை என்ன பண்ணுகிறீர்கள்? நீங்கள் அவமாக்குகிறீர்கள். சிம்பிளா சொன்னா, வசனத்தை எடுத்து போதிப்பாங்க. போதிக்கும் போது அதுல அந்த வசனத்துக்குரிய சத்தியம் இராமல் அல்லது அந்த வசனத்துக்குரிய சத்தியத்தை பேசாம இவங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து அதில் திணித்து பேசுவது. எது திணித்து பேசுறது? அதில் பாரம்பரியத்தை கொண்டாந்து திணித்து பேசுறது. இப்போ ஆராதனை எடுத்துப்போம், பாடல் ஆராதனைன்னு எடுத்துப்போம். அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாடி ஆராதிக்கிற ஒரு முறைமையின் வரும்போது பாரம்பரியமாக எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரோமன் கேத்தலிக் எடுத்துக்கங்க, சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எடுத்துங்க, இசிஐ சர்ச்சஸ் எடுத்துக்கங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஆராதனை என்பது ஒரு ஸ்டாச்சு வர்ஷிப் மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா ஒரு சிலையை கொண்டாந்து உட்காரவோ நிற்கவோ வச்சுட்டிங்கன்னா அது எப்படி இருக்குது? அப்படி என்ன பண்ணும்? அது ஆடாமல் அசையாமல் அப்படின்னு இருக்கும். எந்த விதமான அசைவும் அங்கே பார்க்க முடியாது, அசையக்கூடாது. ஏன்னா அது கடவுளுடைய பிரசனம், அது கடவுளுடைய பிரசனம், கடவுளுடைய மகிமை. கடவுள் வந்து உலாவுறாரு. அதனால அவருக்கு முன்னாடி நீ ரொம்ப பயபக்தியாக இருக்கணுமாக்கும். அதனால நீ கையை காலை தூக்கி அப்படிலாம் பண்ணி அவரை அவமரியாதை பண்ணிடக்கூடாது. கலெக்டருக்கு முன்னாடி பண்ணிடுவான்வாங்க. யாருக்கு முன்னாடி பண்ணிடுவியா? கலெக்டர் எங்கள் அப்பாவாக இருந்தால் பண்ணுவேன். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கள் அப்பா கலெக்டராக இருந்தால் காலையும் தூக்குவேன், கையும் தூக்குவேன், தோள் மேலேயும் கை போடுவேன், ஃப்ரீயாக இருப்பேன் நான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் யாரோவா இருந்தால் தான் நான் பயந்து ஒதுங்கி நிற்கணும். அதனால தான் 100 முறை பைபிளில் திருப்பி 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 ஒரு வார்த்தை இன்சிஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்தால், பரிசுத்த ஆவியினர் பெற்றவர்களாக இருந்தால், அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். என்ன ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? If you truly receive the Holy Spirit, you will receive the Spirit and a meaning to be a child. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்ற எண்ணம் தான் இருக்கும். ஆவியானவர் பெற்றிருந்தா நான் யாரா இருக்கிறேன்? தேவனுடைய. அவர் உலாவுறவர் எங்கள் அப்பா தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹலோ, என் கைப்பட்ட அவர் ஒன்றும் கோச்சிக்கு போகிறதில்ல, என் கால் பட்ட அவர் ஒன்றும் கோச்சிக்கு போகிறது இல்லை. ஏன்னா அவர் எனக்குள்ளே வாழ்கிறார். எனக்குள்ளே வாழும்போது இங்கே பண்ணுறதை விட உள்ள ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, அதுக்கே ஒரு கோச்சிக்கல. அப்போ பாடல் ஆராதனை வரும்போது இவங்க எப்படி வச்சுட்டாங்க? அசையாமல் இருக்கணும், ஆடாமல் இருக்கணும், அதிகபட்சமாக வாயை திறந்து மெதுவாக பாடிக்கும், அவ்வளோதான். சத்தமாக நல்லா வாயை திறந்துலாம் பாடக்கூடாது, கைத்தட்டிலாம் பாடக்கூடாது, உடலை அசைச்சுலாம் பாடக்கூடாது, நடனம் ஆடிலாம் பாடக்கூடாது, விசில்லாம் அடிக்கூடாது. இதெல்லாம் நான் சினிமா தியேட்டர் மாதிரி இருக்குது. கம்பேரிசன் எங்கே போகுது பாருங்க புத்திக்கு. எதோட ஏன் கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள்? சினிமா தியேட்டரில் மட்டும் தான் விசில் அடிப்பாங்களா? அப்படின்னா எல்லா கம்பேரிசனையும் கொண்டு வாங்க. சினிமா தியேட்டருக்கு வரவன் எல்லாருமே ட்ரெஸ் இல்லாமையா வரோம்? ஹலோ, ட்ரெஸ்ஸு போடணும். அப்படின்னா சினிமா தியேட்டர் மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் வரீங்கன்னு கேட்கலாம்ல? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சினிமா தியேட்டருக்கு போகணுன்னா படத்தை பார்க்கணுன்னா அங்கே டிக்கெட்டு கொடுத்து காசு கொடுத்துனா பண்ண வேண்டியது, அது டிக்கெட்டை வாங்க வேண்டியதாக இருக்குது. நான் அதே மாதிரி சர்ச்சுக்கு வரும்போது பணத்தை எடுத்துன்னு வரீங்க காணிக்குன்னு கேட்கலாம்ல? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கம்பேரிசனை எல்லாத்துக்கும் கொடுங்கன்றேன். ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு வசதியான விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிறீங்க. ஏன் இன்னைக்கும் அப்படிப்பட்ட போதகர்கள் தான்
அப்படிப்பட்ட சபைகள் தான் ஏராளமாக நிரம்பி இருக்குது. இவங்களுடைய வேலை என்ன? இவர்கள் ஏற்கனவே விட்டு வந்த மதத்தையோ அல்லது ஏற்கனவே இவங்க பாரம்பரியமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்துவ மதத்தையே பிடிச்சிக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கங்களை ஜனங்களுக்குள்ளே திணித்து இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அசைஞ்சிடக்கூடாது, பாடிடக்கூடாது, ஆடிடக்கூடாது, அது பாவம்னு எடுத்து வர போதிக்கிறாங்க. அது என்னென்னு எடுத்து வர போதிக்கிறாங்க? பாவம்னு எடுத்து போதிச்சு அப்படி ஒரு ஆள் எழும்பிட்டானா அவனை கீழே தள்ளி அவனை புதைக்கிற வரைக்கும் விடுறதில்ல நம்ம ஆளுங்க. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் வந்ததுனால ரொம்ப வசதியாக போயிடுச்சு. யாரை பற்றி ஒன்றா பேசலாம், எந்த பாஸ்டர் ஒன்றா பற்றி ஒன்றா பேசலாம், என்ன ஆகிட போகுது அப்படின்னு. அப்படி தான் இந்த ஜான் ஜபராஜ்ன்ற ஒரு மனுஷனெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கிறானுங்க. பார்க்குறேன், திறக்க முடியல யூடியூப்பை. அவர் நல்லா தான் இருக்கிறார், அவர் நல்லா ஷாப்பிங் போகிறாரு, வராரு, என் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார், தினமும் பார்க்குறேன் அவரை நான். ஆனால் இவனுங்க போடுறத பார்த்தா அதுக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லை. அங்கே ஓடி போயிட்டார், இங்கே இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு. உலக மக்களும் அதை பார்க்குறான், அவனும் கமெண்ட்ஸ் போடுறான், நான் அவங்க கிறிஸ்தவம், நான் ஏன் உள்ள இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ட்டு போடுறதெல்லாம் இவனுங்க தான் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா இவங்களுக்கு எதில் அவன் ஜான் ஜபராஜ் மேலே என்ன வாய்க்கா தகராறுனா, இந்த ஆள் வந்து தான் பாட்டு பாடி இந்த பசங்களை ஆட வச்சது, விசில் அடிக்க வச்சது, அசைய வச்சுட்டான். இந்த ஆள் சபைக்குள்ள என்ன பண்ணிட்டான், ஒரு அசைய பண்ணிட்டான். அது வரைக்கும் எல்லாம் சில மாதிரி உட்காந்துருந்தாங்க. எதுவும் உள்ளே இறங்காது அவங்களுக்குள்ள. முக்காடு போட்டாங்கன்னா உள்ளே ஒன்றும் இறங்கின மாதிரி தெரியாது, வெளியே பார்க்க பரிசுத்தமாக இருக்கும், உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. வாழ்க்கையில் வெள்ளடிக்கப்பட்ட கலரை மாதிரி இருந்தாங்க. அவர் கொஞ்சம் அப்படி இப்படி அதில் சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜான் ஜபராஜ் 100% சரியானவரெலாம் நான் பேசலை, அவருக்கு நான் வக்காலத்து வாங்குற ஆளும் கிடையாது, அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கன்னு சொல்ல வரேன். எதிர்க்கிற ஆளுங்களுடைய பிரச்சனை எங்கே இருக்குது? இந்த பாரம்பரியத்தை விட்டுட்டீங்களே. எதை விட்டுட்டீங்களே நீங்கள்? பாரம்பரியத்தை விட்டுட்டீங்களே நீங்கள். பழைய பாட்டெலாம் என்ன பாட்டாக இருந்ததுன்றார் ஒருத்தர். பழைய பாட்டுலாம் எப்படி இருந்தது, இன்றைக்கும் பாடுறீங்களே பாட்டுலாம் நீங்கள், இதெல்லாம் பாட்டு மாதிரியா இருக்குது. எந்த பாட்டை சொல்கிறாருன்னு தெரில. நான் பார்த்த ஒரு நாள் டிவியில் வச்சு பார்க்குறேன், ஒரு பழைய மியூசிக் டைரக்டர் இதே டைலாக்கை பேசுகிறார். எங்கள் காலத்தெல்லாம் பாட்டு எவ்வளோ அருமையாக இருந்தது, இந்த காலத்துலையும் இவனுக்கு பாட்டு. நான் நினச்சேன்னா மியூசிக் டைரக்டராக தான் பேசுகிறான், சினிமாவில் போதுகிறோம் இதே தான் பேசுகிறான். 2 பாட்டு ஒன்றாடா, அப்போ 2 பேருக்கும் ஒரே கனெக்டிவிட்டியா நான் கேட்குறேன். பேசுறது புரிய மாட்டிக்கிது பாருங்க. அவங்களுக்கு வாழ்க்கைனா என்ன, கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன, பாரம்பரியத்தை கொண்டு வரது உங்களுடைய நோக்கம் கிடையாது. பாரம்பரியத்தை வக்காலத்து வாங்குறதுக்கோ பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கோ சபை கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகின்னு இருக்குது. என்ன ஆவி உள்ளவர்கள் ஆகி தேவன் தினந்தோறும் புதிய கிருபைகளை தராருந்து, புதிய பாடல்களை நாவிலே வைக்கிறாருன்றது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா நீங்க? He kept the new song in my mouth இருக்குது ஆங்கிலத்தில். வரவேற்க கற்றுக்கணும். பழைய பஞ்சாமரத்தை அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது, அதே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் கிறிஸ்தவர்கள். அதில் ஆராதனை வரும்போது ஒருவேளை நீங்கள் இருந்த சபைகளிலோ அல்லது நீங்கள் பார்த்த வழக்கங்களில் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்காக அதுதான் சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? விச் இஸ் ரைட் அப்படின்றத இங்கிருந்து தான் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் எங்கிருந்து தான் ப்ரூவ் பண்ணணும்? யூ ஷுட் ப்ரூவ் ஃப்ரம் த வேர்டு. உங்கள் பாரம்பரியத்திலிருந்து சத்தியத்தை ப்ரூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா பாரம்பரியத்தை சத்தியம் உடைக்கும். பாரம்பரியத்தை என்ன பண்ணும்? சத்தியம். இயேசு அதை தான் செஞ்சார். நீங்கள் மேலை நாடுகள்லாம் ஏத்திஸ்ட்னு இருப்பாங்க, கடவுளை நம்பாதவங்க. இப்போ நம்ம ஊரில் தீக்கான்னு சொல்கிறோம். அவங்கெல்லாம் அந்த ஏத்திஸ்ட்டுக்கிட்ட போய் ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்னு கேளுங்க. இயேசுனா யாருன்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க அவர் ஒரு புரட்சியாளன்வாங்க. அவர் யாராக இருக்கிறார்? அவர் ஒரு புரட்சியாளன். ஏன் புரட்சியாளன் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த மதவாதிகள், அந்த காலத்தில் இருந்த இந்த மாதிரி சீர்திருத்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம் சீர்திருத்தினவர், புதிதான காரியங்களை புகுத்தினவர், அவர்கள் செய்த இந்த பாரம்பரியமான காரியங்களை உடைத்தெறிந்தவர்னு பேசுவாங்க. அவங்களுக்கு இயேசு பிடிக்காது. ஆனால் ஒரு மனுஷனை வந்தார் நம்புறாங்க, அவருடைய கருத்துக்களை நம்புறாங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புறாங்க, அவர் செய்த செயல்களை நம்புறதுனால அவர்கள் பார்வையில் இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளர். அவர் அப்படின்னு அர்த்தம். சபைக்குள்ள போறாரு, போகும்போது புறாக்களை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் இப்படி வேடிக்கை பார்க்கல, தூக்கி போட்டு உடைச்சு துரத்துனார் இருக்குது, அடிச்சு வெளியே துரத்துனார் இருக்குது. தேவனுடைய ஆலையை கல்லர் குகையாக மாற்றினீர்களே என்றாரு. அப்படிப்பட்ட புரட்சியாளன் அவர். சபைனாலும் ரொம்ப பயபக்தியா இருக்கணும்ன்ற இடத்துல சவுக்கு உண்டாக்கி மொத்த வெறியை அடிச்சு துரத்தினாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பயபக்தியா உட்கார்ந்து இருக்கணும்ன்றாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சபையில தான் சவுக்கு உண்டாக்கி எல்லாரும் என்ன பண்றாங்க? விற்றவர்களை வாங்கினவர்களை அடிச்சு துரத்தினா இருக்குது மொத்த பேரையும். அப்ப அவருக்கு பயபக்தி இல்லாம போயிருச்சா? அப்ப இயேசுக்கு எது பயபக்தி? எதுயா புத்தி உள்ள ஆராதனை? அதை தான் கவனிக்கணும். எது புத்தி உள்ள ஆராதனை? இங்க பின்னாடி பேசுறாரு, அதுக்கு முன்னாடி தான் இப்படி ஆரம்பிக்கிறாரு.
நீங்கள் பாரம்பரியம் என்கிற பெயரினாலே தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வாக்கியங்களை என்ன பண்ணுகிறீர்களே? அவமாக்குகிறீர்களே. என்ன பண்ணுகிறீர்களே? நீங்கள் அதை கடவுளுடைய வார்த்தை அல்லது கடவுள் விரும்புகிற காரியத்தை செய்ய விடாம நீங்க தடுக்கிறீங்களே என்றார். சரி, எப்படி? 7வது வசனம் அவங்களுக்கு பேர் வைக்கிறாரு, மாயக்காரரே உங்களை குறித்து. என்ன காரரே? மாயக்காரரே. யாரும் பேசுறது? வெளியாளுங்க யாருமே பேசல. எவ்ரிஒன் ஹூ இஸ் இன் தி சர்ச், சபையில பெரிய பெரிய போதகர்களாய், பரிசேயர்களாய், அங்கி மாட்டிக்கொண்டு அல்லது மூத்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்து பேசுறாரு. மாயக்காரராகி நீங்கள் என்றார். எப்படிப்பட்டாரு? மாயக்காரராகி உங்களை குறித்து என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. எதனால் என்னிடத்தில் சேர்ந்து? இவர்கள் ஆமா, வாயினால, வாயை திறந்து ஆண்டவரை பிடிக்கும், ஆண்டவர் எனக்கு நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு சர்ச்சைக்கு போறேன், ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்க போறேன், இப்படி வாயினாலே ஆண்டவரிடத்தில் சேர்ந்து. அங்க கவனிங்க, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். எங்க கனம் பண்ணுகிறார்கள்? உதட்டு அளவில் ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு கனம், ஹானர். பைபிள் மேல சத்தியமே பண்ண மாட்டேன், ஆனா ஆண்டவர் மேல அவ்வளோ பயமா, அவங்களுக்கு அவ்வளோ பக்தி. புரியுதுங்களா? காலையில இருந்து பைபிளை 2 வாட்டி கண்ணில் ஊத்திக்கிட்டு அதுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து, அப்படிதான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க. இபியில் லைன்மேனாக இருக்கிறாரு, புதுசாக ரட்சிக்கப்பட ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தார். என்கிட்ட சொன்னார், ஐயா நான் தினந்தோறும் என்ன செய்யணும் இல்லையா, காலையில் எழுந்த உடனே பைபிள் எடுத்து கண்ணில் ஒத்தி அது முத்தத்தை கொடுத்துட்டு தான் என் வேலையே ஆரம்பிப்பேன். 2 கேள்வி தான் கேட்டேன். ப்ரஷ் பண்ணிட்டு கொடுத்துறீங்களான்னு கேட்டேன். அப்படியே கொடுத்துடக்கூடாதுல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாரு, அவருக்கு என்னை பற்றி தெரியாது. 2வது கேள்வி கேட்டேன், திருப்பி கொடுத்துதான்னு கேட்டேன். திருப்பி அது அப்போ திருப்பி கொடுக்காது, நீங்கள் எது கொடுத்துட்டு உக்காந்துருக்குறீங்க? ஒன் சைடு லவ்வா, ஒன் சைடு கிஸ்ஸா? ஹலோ, திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்தா நியாயம். நீ மட்டும் தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது கொடுத்தானான்னு கேட்டேன். இங்கே தான் நின்று பேசினேன் அவர்கிட்ட. அவர் தலை மேலே கை வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, நாளிலிருந்து எப்படி கொடுக்க தோணும்னாரு என்கிட்ட. கொடுக்காத அப்படின்னேன். பைபிளை திறந்து படி. பைபிள் என்ன பண்ணு? திறந்து படி. வாயிலையும் உதட்டிலையும் ஒன்று கனம் பண்ண சொல்லலை, அது பாரம்பரியமாக வரக்கூடிய சம்பிரதாயம். உன்னை எப்படி நம்ம கனம் பண்ண சொல்லியிருக்கிறாரு? அடுத்தது அங்கே சொல்றாரு பாருங்க, உதடினால் கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எப்படி இருக்கிறது? தூரமாய் விலகி இருக்கிறது. எனக்கும் அவங்களுக்கும் இருதயத்தில் தூரமா இருக்குது, ஆனா வாயிலையும் உதட்டிலும் எப்படி இருக்கிறாங்க? அவங்க நெருங்கினவர்களா இருக்கிறாங்க. மதம் அதுதான். ரிலீஜியஸ் ஒன்லி இட் வில் பி ஃபவுண்ட் இன் த மவுத் அண்ட் டங்கு. வாயிலையும் உதட்டிலையும் பார்க்க முடியும், பேச்சில் பார்க்க முடியும், செய்கையில் பார்க்க முடியாது. இருதயம் தான் நம்ம என்ன செய்யணுன்றதை தீர்மானிக்குது. இருதயத்து நிறைவு என்ன பண்ணுவாய்? பேசும்ன்றது அல்லது செயலை செய்ய வைக்கும். அப்ப இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இயேசு சொல்றாரு, இந்த பாரம்பரியத்தை வளர்றவருடைய இருதயம் எனக்கு தூரமாய் இருக்கும். யாருக்கு தூரமா இருக்கும்? எனக்கு தூரமா இருக்கும். தங்களுடைய சபையை மென்மையா பேசுறதா நினைச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் கேவலமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சலூனுக்கு போன பாருங்க, அங்கே ஒரு தம்பியை, வாலிபி பையன், அவனா போய் கேட்பான், உன் லைவ்லாம் பார்ப்பேன் சார், நான் கடையில் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்துடுமா. நான் கேட்டேன், புரியுதாடா ஏதாவது உனக்கு? ஃப்ரீயாக இருக்கும்போது சர்ச்சுக்கு வாடா, உட்காரா, ஆண்டவரை பற்றி கேளுடா அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, அவன் நல்ல ஆர்வமாக கேட்டான். இந்த வாரம் நீங்கள் இந்த பிரசங்கம் தானே சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ ஆர்வமாக இருந்துடும். அவனுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல பாருங்க. அங்கே நிறைய பேர் வருவாங்களே, அதில் ஒரு சிஎஸ்சிக்கு போகிற ஒரு ஆள் வந்துட்டார். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் வராரு, ஒரு யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணுறாரு, அதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆளுக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவங்க சர்ச்சில் வேறு ஏதாவது போதிப்பாங்க போல். அவங்க சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, அதெல்லாம் சர்ச்சே கிடையாது, அதெல்லாம் என்ன கிடையாது, இது சர்ச்சு கிடையாதான், எங்களது தான் சர்ச்சு. எங்கள் சர்ச்சோட கோபுரத்தை பார்த்துருக்குறீங்களா? சிலுவையை பார்த்துருக்கிறீங்களா? 12 அடி 15 அடி இருக்கும் ஹைட்டு. எங்கள் சர்ச்சில் கூட்டத்தை பார்த்துருக்குறீங்களா? உள்ளே போனால் வெளியே வர முடியாது. கோயம்பேடு மார்க்கெட் கூட அப்படி தான் இருக்கும். ஹலோ, கோயம்பேடு மார்க்கெட் கூட உள்ளே போனால் வெளியே, இதெல்லாம் ஒரு அடையாளமாடா சர்ச்சுக்கு. அவன் இப்போ தான் புதுசாக ஆண்டவரை பற்றி கேட்குறான். அவனுக்கு முடிஞ்சால் 4 வார்த்தையை சொல்கிறான். கெடுத்து குட்டி சோறாகி அவங்ககிட்ட என்னென்னலாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் நாங்கள் தான் ஒரிஜினல் அவன் சொல்லியிருக்கிறான். நாங்கள் தான் ஒரிஜினல். இந்த இந்த ஒருத்தன் இருக்கிற அந்த அரசியல் அவனை மாதிரியே இது லூஸுங்க. நாங்கள் மட்டுமே தமிழர்கள். எந்த பிளட் இல்லாடா இருக்குது? உன் பிளட் எடுத்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற ஹைதராபாத் பிளட் எடுத்தாலும் சரி, குரூப்பு தாண்டா காட்டும். மொழி என்ன பண்ணாது? காட்டாது. உயிரை வாங்காதீங்க. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. நான் தமிழனாக்கும், நான் அவனாக்கும் இவனாக்கும். பைத்தியம் முத்தி போச்சு. கிறிஸ்தவத்துக்குள்ளே அப்படி தான் பைத்தியம் முத்தி போயிட்டு, நான்
சிஎஸ்ஐ சேர்ந்தவன், நான் ஆர்சிஐ சேர்ந்தவன், நான் பெண்டிகாஸ்டில் சேர்ந்தவன், ஒருத்தன் கூட இயேசுவை சேர்ந்தவன் இல்லை. ஒருத்தன் கூட யாரை சேர்ந்தவன் கிடையாது. உங்கள் வாயினாலையும் உதட்லையும் ஆண்டவரை கனம் பண்ணுறீங்க, ஆனால் இருதயமும் எப்படி இருக்குது? தூரமாக இருக்குதுன்றது தான் உங்கள் செய்கைகள்லாம் காமிக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வசனத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்காது. சிம்பிளாக சொல்கிறேன், பாரம்பரியத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர் நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கலாம். என்னங்க இது, சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க, இவ்வளோ போய் பேசுகிறான், சர்ச்சுக்கெல்லாம் போகிறான், இப்படிப்பட்ட திருட்டு வேலைலாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறான், எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை. போன வாரம் கூட ஒரு பையனை பார்த்தேன் நான், கிறிஸ்தவ பையனை, ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறான். அவன் ஒரு பணத்துக்காக செஞ்சுட்டு அதை பற்றி எந்த குற்ற உணர்வும் இல்லை அவனுக்கு. நான் அந்த குற்ற உணர்வு உண்டாக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறேன்னா, டே நீ செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய தவறுன்ட்டு. அவன் அதை பற்றி எந்த உணர்வும் இல்லை. அவன் கடைசி வரைக்கும் நான் செஞ்சது சரின்னே நிற்கிறான். நான் முதல்ல கேட்டவங்க, பாஸ்ட் யாரும் உங்கள் சர்ச் யாரும், முதல்ல அதை சொல்லு, அவர்கிட்ட பேச விரும்புகிறேன். நான் பயந்துட்டான். அவனுக்கு எதில் பயம்? பாஸ்ட்டுக்கு கிட்ட பேர் கெட்டு போயிட போகுது நம்ம பண்ண வேலைக்கு. சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் அதான் சொன்னேன், இந்த பயம் யார் மேலே இருந்திருக்கணும்? கடவுள் மேலே தான் இருந்திருக்கணும். அங்கே இருந்திருந்ததுன்னா ஒரு வேளை தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம் நீ. ஆனால் சொல்லும் போது உணர்வு அடைஞ்சு, ஆமாம் செஞ்சுருக்கிறது இப்படிப்பட்ட வேலை, இது நீ செய்யாமல் அதை பார்த்துக்கிற, இல்லை திருத்திக்க பார்த்துக்கிறேன்னு வந்திருக்கணும். ஆனால் வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் கிறிஸ்தவ பையன் பேர் வேற. இன்னைக்கு நிறைய பேர் அது மாதிரி பார்க்க முடியுது பாருங்க. யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. இங்கே இயேசு பேசுறது என்னன்னா, புத்தி உள்ள ஒரு ஆராதனையை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும்னா அது பாரம்பரிய ஆராதனையாக இருக்கக்கூடாது. என்ன ஆராதனையாக இருக்கக்கூடாது? அது பாரம்பரிய ஆராதனை என்பது வெறும் வாயிலும் நாவிலும் இருக்கிற ஆராதனை. இயேசு எதிர்பார்க்கிற ஆராதனை என்ன? இருதயத்திலிருந்து என்ன ஆராதிக்கணும்னு விரும்புறாரு. எங்கிருந்து ஆராதிக்கணும்னு விரும்புறாரு? யூ ஷுட் வர்ஷிப் காட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். உன் இறுதி ஆண்டவர் கிட்ட இருக்குதான்னு பாரு. இல்லை என்னென்ன காரியம் ஆண்டவரை விட்டு உன்னை தூரப்படுத்தி இருக்குதுன்னு பாரு. ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துவதற்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. மணி will separate you from God. The love of money, not simply money. பணம் பிரிக்காது. பணம் ஆசை எல்லா தீமைக்கும் அந்த தீமை பெரு தீமையை கடல் விட்டு பிரிக்கிறது. நீ நிறைய பேர் சபைக்கு வரதில்லை, ஆலயத்தில் கூடுகையில் இருக்கிறது இல்லை, ஆண்டவருக்காக எது செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருப்பது இல்லை. கஷ்டப்படும் போது சபைக்குள்ளே இருந்தவங்க தான், கஷ்டப்படும் போது ஆண்டவர் வேணும்னு இருந்தவங்க தான். அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி நல்ல ஒரு செழிப்புக்குள்ள நல்ல ஒரு வேலையை கொடுத்து நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுத்த பிறகு பையன் பேச்சை கேட்கறது, பொண்ணு பேச்சை கேட்கறது. உட்காந்து எங்கே கேட்டாங்க, பாஸ் என்னை பற்றி தான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? பின்ன நானும் ரோட்டில் போகிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். கடவுள் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வச்சார்னா யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு காட். நீங்கள் தான் எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் தான் இருக்கணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என் பையன் சொல்லிட்டான், என் பொண்ணு சொல்லிட்டா, அவள் பேச்சை தான் நான் கேட்பேன். பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அது முக்கியம் கிடையாது உங்களுக்கு. பையனும் பொண்ணும் வேணும்னா உங்கள் குடும்ப விஷயத்தில் கேளுங்க தாராளமாக. உங்கள் பொண்ணு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று செய்யுங்க, உங்கள் பையன் சொல்கிற மாதிரி குடும்பத்தில் ஏதோ ஒன்று. ஆனால் கடவுளுடைய காரியம் வரும்போது ஆபிரகாம் எடுத்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கடவுளுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மகனையே பலியிடுன்னு சொன்னாலும் பலியிட போகிற மகனுக்கிட்ட கூட சொல்லலை. He only show his complete faithful to God. கடவுள்கிட்ட மட்டுமே என்ன பண்ணா, தன்னுடைய முழு விசுவாசத்தையும் காண்பித்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக கடவுள் உயர்த்துவார். இல்லைன்னா இதோடு முடியுதுன்னு அர்த்தம் உங்கள் சாப்டர். நான் சொல்லல, வேதம் மட்டும் தான் சொல்லுறது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்துக்கு அதிபதி ஆக்குவார். நீ இருக்கிற நிலையில் உண்மையாக இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் ஒன்று அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே உயர்த்திக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் ஒரு பிரோஜனம் உண்டு, அதில் ஒரு நியாயம் உண்டு. ஒன்று உயர்த்துறதுல நீ இருக்கிறதுலையே உண்மை இல்லைன்னா அதுக்கு மேலே போகிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. இனி சரிக்கு கீழே வர வேண்டியதான். நீ பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு காட். அப்போ ஏன் அப்படி இருக்க முடியறது இல்லைன்னா, இவர்களுடைய ஆராதனை வெறும் வாயிலும் உதட்டில் இருந்ததே தவிர உள்ளத்திலிருந்து தேவன் என்ன பண்ணதில்ல, ஆராதித்து பழக்கம் இல்லை. உள்ளத்திலிருந்து தேவனை கனம் பண்ணி பழக்கம் இல்லை. அதுக்கு ஒரு நாளும் சிந்திச்சு கூட பார்த்ததில்லை. whether I honor and obey God from my heart or not. உணர்ச்சி வசத்தில் ஆண்டவர் கீழ்ப்படுகிறானா, இல்லை உணர்வாய் அல்லது அவரை உணர்ந்து அவரை அறிந்து அவர் மேலே அன்பு வச்சு நான் கீழ்ப்படுகிறானான்றதை யோசிச்சு கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஆராதனையை தான் பேசுறாரு. அப்படிப்பட்ட ஆராதனையால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இட் இஸ் அ வேஸ்ட். புத்தி உள்ள ஆராதனை தான் உங்களுடைய இருதயத்தை மாற்றும், உங்கள் உள்ளத்தை மாற்றும், புது சிருஷ்டியாக உங்களை நிறுத்தும். அதான் ரோமர் 12:1 முடிவே அதுதான். புத்தி உள்ள ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. தேவனுடைய சித்தம், தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம் என்னது என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் வாழ்க்கை மாறணும், லைஃப் சேஞ்ச் ஆகணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் எங்கே வரணும்?
என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்து அவர் ஒருவரையே நான் பணிந்து கொள்ளுவேன். கடைசி வரைக்கும் அதுதான், அந்த லா தான். நடுவில் அதுக்கு 1000 சேலஞ்சஸ் வரலாம். உடனே மாற்றிடக்கூடாது வாழ்க்கையை. வாழ்க்கை இப்படி தான் கொண்டு போகணும். அப்போ இயேசு இதை வெளிரங்கமாக அந்த மதவாதிகளை பேசுகிறாரு. மாயக்காரராக இருக்கிறீங்க நீங்கள், ஜனங்களை கெடுக்கிறீங்க, நீங்கள் ஜனங்களை நீங்கள் செய்கிற பழக்க வழக்கங்களிலே கொண்டு வரீங்க. நீங்கள் எப்படி வெறும் வாயில் முதட்டில் மட்டும் கடவுளை கனம் பண்ணிட்டு உள்ளம் அவரை விட்டு விலகி இருக்கிறது, தூரமாக இருக்குது. உள்ளம் கடவுளை உண்மையாகவே கனம் பண்ணலை, உள்ளம் கடவுளை விரும்பலை, அன்பு கூறல. இட் இஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட். ஒரு பணத்தை அன்பு கூறுகிறவங்க உள்ளம் யாரை அன்பு கூறுவதில்லை? தேவனை அன்பு கூறுவதில்லை. உங்கள் சொந்தங்கள் அன்பு கூறுகிறவங்க உள்ளம் தேவனை அன்பு கூறுவது இல்லை. உலகத்தை அன்பு கூறுகிறவங்களுடைய உள்ளம் தேவனை அன்பு கூறுவது இல்லை. அது ஒத்துக்கணும் பாருங்க. மதம் அதுதான் பண்ணுது. போயிட்டியா, காணிக்கு போட்டியா, அவ்வளோதான். உள்ளத்திலிருந்து பண்ணனா, அதெல்லாம் எங்கேருந்து பண்ணனா? நான் உள்ளத்திலிருந்து பண்ணாதான் அதுக்கு வேல்யூ. நான் உள்ளத்திலிருந்து பண்ணாமல் என் வாய் அளவிலும் உதட்டளவிலும் பண்ணுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் இயேசு பேசுகிறாங்க. இப்போ 9வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. இந்த ஆளுங்களுடைய வேலை என்னது? யாருடைய கற்பனைகளை? சபையில் இது ரொம்ப ப்ராப்ளம். இது எங்க சீஃப் பாஸ்டர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர் சொன்னாரு, எங்க மூத்த போதகர் சொன்னாரு, எங்க தாய் சபையில சொன்னாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த போதகரும் இங்க ஆண்டவரோட மேலானவர்கள் இல்லை, யாருடைய வசனத்தை விட மேலானவர்கள் இல்லை. அவங்க மூத்த போதகரே சொன்னாலும் whether it is sure from the Bible or not, எல்லாத்துக்குமே பைபிள் வசனம் இருக்குது. ஆனா சத்தியமானு பார்க்கணும், அது உண்மையானதா, அவங்க சொல்லி பொருத்தினதும் உண்மையானதான்னு பார்க்கணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சர்ச்சுக்குள்ளே இப்போ சபை கடவுள் இங்கே உள்ளாவுகிறார். இப்போ அதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வச்சுப்போமே. 2-3 வசனங்கள் இருக்குது. பாதரட்சியை நீ கழட்டி போடு. எதை கழட்டி போடு? நீ பாதரட்சின்னா செருப்பு, ஷூ, காலில் போட்டுருக்கிறது எல்லாமே கழட்டி என்ன பண்ணு, தூக்கி போட்டுரு அப்படின்னு இருக்குது. 2-3 வசனங்கள் அதுக்கு இருக்குது. ஆனால் அதில் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் எதுவுமே சர்ச்சிலே கிடையாது. மோசேக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், சொல்லும் போது அவர் வனாந்திரம். அது எது? அது ஆலயத்தில் சொல்ல, வனாந்தரில் சொன்னார். முச்செடியில் தரிசனமாய் சொன்னார், அங்கே பண்ண சொன்னார். சரி, இது மாதிரி 2-3 இடத்துல இருக்குது. உடனே அதை பிடிச்சிக்கிறது. சர்ச்சுக்குள்ளே எப்படி நீங்கள் ஷூ போட்டு வரலாம், சர்ச்சுக்குள்ளே எப்படி நீங்கள் செருப்பு போட்டு வரலாம். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சர்ச்சுனா அப்படி போடக்கூடாது. இந்த சபையில் நான் முதல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது முதல்ல என் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னு தெரில. முதல் குற்றச்சாட்டு என் காதுக்கு வந்தது அதுதான். ஒரு ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணுறாரு இவர். நான் விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியாது. நான் சர்ச்சுக்குன்னு தனியாக ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். மொத்தம் என்கிட்ட 12 பேர் ஷூஸ் இருக்குது. வெளியே போட்டு போகிறது, ட்ராவலுக்கு போட்டு போகிறது, சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது என் ரூம்குள்ளே, என் பெட்ரூம்குள்ளே இருக்கிற கேபினெட்டில் வச்சுருக்கேன். நான் அங்கேருந்து போட்டு நேராக இங்கே வரேன், இங்கேருந்து நேராக அங்கே போட்டு இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கிறேன். விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியாது. சரி, இப்போ இவங்க விளக்கம் பிரகாரம் என்ன? கேட்கறதுக்கு பக்தியாக இருக்குது. கடவுள் இருக்கிற இடம், இந்த இடத்துல நீங்கள் அதெல்லாம் போடலாமா? பைபிளில் சரியாக படிங்க. பழைய ஏற்பாட்டில் வேணால் நீங்கள் சொல்கிறது கூட பொருந்தலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி. யார்களுக்குள்ளே உலாவி அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிறாராம் கடவுள். எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார் கடவுள். இப்போ உங்களுக்குள்ளே இருந்தால் சாகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சர்ச்சுக்குள்ளே மட்டும் இல்லை, சாகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இப்போ இந்த ஒரு சீசன் போதில் 40 நாள் சீசனு, 40 நாள் சீசன் வெளியாளுங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பண்ணுறாங்களே. காலில் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, செருப்பே போடாமல் ரோட்டில் கீட்டில் எல்லாத்துக்குமே நடப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடக்கணும். நடக்க ரெடியா நீ? அவன் ஒரு மாலையை போட்டான், தன்னை சாமின்னு சொல்கிறான், அதனால செருப்பு அவன் போடுறதே இல்லை. உன்னை வேதம் எப்படி தான், உன்னையும் அப்படி தான் சொல்லியிருக்குது. நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அவர் உன் உள்ளத்தில் வந்துட்டாரா, உள்ளத்தில் அவர் வச்சுக்கிட்டு காலில் செருப்பு போடுறது நியாயம் இல்லை. செருப்பு கடை போக்கம் போகாத, போடாத. உடனே எடுத்து நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் அப்படின்னு என்ன சொல்ல வர? இங்கிருந்து கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறேன். அப்போ வெளியே போனால் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுறியா? ஒத்துக்கிறியா? இப்போ வெளியே கடவுளுடைய வார்த்தையை பேசுறது இல்லை. இதை தான் மாயமானமான பக்தின்னு இயேசு போதித்தார். இதான் எப்படிப்பட்ட பக்தி? இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பக்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஒரு புரோஜனமும் ஒன்னே ஒன்று தான் பண்ணுவான். உன்ன மாதிரி செருப்பு கட்டிட்டு நிற்பான். ஆனால் உள்ளம் மாறி இருக்காது, சுவாபங்கள் மாறி இருக்காது, சிந்தைகள் மாறி இருக்காது, எதுவுமே அவனுக்கு மாறி இருக்காது. அதான் பாயிண்ட். அங்கே
ஒரு வாட்டி இந்த வர்தா புயல்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, 2018 இன்னும் வந்துச்சு. அப்போ சர்ச்சு இந்த கதவுலாம் வீக்காக இருக்கும், மழை தண்ணிலாம் அடித்து மொத்தம் தண்ணி உள்ளே வந்துருச்சு. அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ நாங்கள் போய்கிட்டு இருந்த சபையில் இருந்து ஒரு விசுவாசி, கொஞ்சம் வயசானவர், அவர் கரெக்டாக காலையில் வந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி தண்ணியெல்லாம் உள்ளே வந்துருச்சுங்க, நிறைய ட்ரைன் பண்ண முடியல, அப்படியாவது எல்லாத்தையும் வெளியேற்றணும். அது சொல்லும் போது சொன்னார், நான் அந்த மாதிரி வேலை தாங்க செய்கிறேன், ஏதாவது கொடுக்குற வேலையை நான் செஞ்சுட்டு போவேன் அப்படின்னாரு. மேலே வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு ஒரு மனைவியும் கூட்டின்னு வந்தார். கூட்டிகிட்டு வந்தார், கடகடன்னு வந்தாங்க, க்ளீன் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க, க்ளீன்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது எங்கள் பாஸ்டர் யூடியூப்பில் போட்டு காமிச்சார், என்னை கமெண்ட் அடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது வெளியே, அப்போ போட்டு காமிச்சார், நீங்கள் ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போல்லாம் இந்த மாதிரி ஜூம் கேமராலாம் என்கிட்ட கிடையாது, இப்போல்லாம் கரெக்டாக வெயிட் வரைக்கும் வச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிலாம் கிடையாது, ஃபுல்லாக இருக்கும் பழைய கேமராலாம். ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணுறீங்க, 2 பேருமே படிக்காத ஆளுங்க. இந்த ஆளுங்க எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்க, நீங்கள் அடுத்த வாரத்திலேருந்து கடவுள் வார்த்தை போதிக்கும் போது இந்த துணி மாதிரி ஒன்று காலில் மாட்டுவாங்களே, சாக்ஸுன்னு சொல்ல வரல, துணி மாதிரி ஒன்றுனா பண்ணுவாங்களாம். நான் தான் கேட்டேன், கந்த துணியான்னு கேட்டேன். கந்த துணியா இல்லை கறி துணியா, என்ன துணி? வந்தமா வந்த வேலையை பாரு. இந்த சாக்ஸுன்னு வரல, அட்வைஸ்லாம் பண்ண வந்தாச்சு. என்னன்னா சர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன் 30 வருஷமாக சபைக்குள்ளே, ஆமாம் பழைய கொட்டையாக இருக்கிறதுனால எனக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு பேசுறது. அதான் சொன்னேன், இப்போ உங்கள் பாஸ்டர் ஷூ போடாமல் பேசுறதுனால அவர் ரொம்ப நல்லவர் அவருன்னு கேட்டேன். அவரை பற்றி 2-3 விஷயத்தை எடுத்து விட்டோமான்னு கேட்டேன். ஐயா நான் கிளம்புறையா பேசுகிறேன்னார். ஓடியே போயிடு அவ்வளோதான். வந்து எங்கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்காது. இந்த மாதிரி தான் உடைக்கணும் பாருங்க இவங்களை. ஏன்னா விடவே கூடாது. பாரம்பரியத்தை கொண்டு வந்து சபைக்குள்ளே வச்சுக்கிட்டு செருப்பு போகிறதா ஷூ போகிறதா, சரி காலையே இல்லாமல் ஒரு பிரசங்க யார் வரான், அவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் பேசுவீங்களா? காலையே இல்லாமல் இருக்கிறாருங்க, அவருக்கு ஷூ வாங்க வேண்டியதில்லை, ஷூ போட வேண்டியதில்லை, அவருக்கு அந்த பிரசங்கமே ஒத்து வராது. என்ன பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள்? இதுதான் பாரம்பரிய பிரசங்கம். இதை கேட்டு தான் ஜனங்க, இது மாதிரி நிறைய இருக்குது, நான் 1-2 சொல்கிறேன். முடியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. பெண்களா நீங்கள் முடியை பின்னி போட்டு வரணும்னு ஒரு வசனம் இருக்குது. எப்படி போட்டு வரணும்? நீங்கள் முடியெல்லாம் பின்னி போட்டு வரணும், இப்படி லூஸ் ஹேர்லாம் விட்டுக்கிட்டு வரக்கூடாதாக்கும். கடவுளுடைய சமூகத்தில் அது பறக்குது. முடினா பறக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? அது வந்து இழுத்து கட்டி கிட்டி பேண்டு போட்டு அதை போட்டு அது ஒரு பிரசங்கம். பரிசுத்தமாகி நீ என்ன பண்ணணும்? முடிக்கினடா பரிசுத்தம். முடி சுத்தமாக இருந்தால் பார்த்தாதா? ஷாம்பு போட்டு நல்ல தலை குடிச்சு முடிய சுத்தமாக வச்சுருந்தா பார்த்தாதா? எதை கொண்டாந்து எதோட கம்பேர் பண்ணுறீங்க? ட்ரெஸ்ஸுக்கு இறங்குவாங்க, அடுத்தது ஆபரணங்கள்லேருந்து இறங்குவாங்க. மூக்கு குத்தலாமா வேணாமா? 30 வருஷம் விசுவாசி என்கிட்ட கேட்குறாரு ஒருத்தர். மோசஸ் ரொம்ப நாள் டவுட் எனக்கு, மூக்கு குத்தலாமா? நான் கேட்டேன், யோ நீ ஆம்பளை, உனக்கு எதுக்கு குத்த போகிற? உனக்கு முதல்ல இந்த டவுட் ஏன் வந்துச்சு? இல்லை கூட வேலை செய்கிறவங்களாம் கேட்டாங்க. கூட வேலை செய்கிறவங்களுக்கு கிறிஸ்துவத்தை பற்றி வேற எந்த டவுட்டுமே வராதா? ஏசு கிறிஸ்டியன் மனுஷனாக வந்தான்னு டவுட் வரல, ஏசு கிறிஸ்டியன் சிலுவையில் அறையப்பட்டார் டவுட் வரல, ஏசு கிறிஸ்டியன் ரத்தத்தை சிந்தினார் டவுட் வரல, ஏசு கிறிஸ்துவ ஏன் அடக்கம் பண்ணினாங்க டவுட் வரல, ஏசு கிறிஸ்டியன் உயிர் தெழுந்தார் டவுட் வரல, ஏசு கிறிஸ்டியன் மீண்டு வரார் அது டவுட் வரல. ஏன்னா வராது, ஏன்னா அதெல்லாம் பற்றி சபையில் போதிக்கிறதே இல்லை. கிறிஸ்தவனாலே பாரம்பரியம் தான். கிறிஸ்தவனாலே என்னதான்? நகை போடாதது, பூ வைக்காதது. நீ காலைல கூட சிக்கன் ஷாப் போனால் பக்கத்துலேயே ஒரு அம்மா பூ வச்சுட்டு உட்காந்துருக்குது. அப்போ தான் ஆவியான ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இனிமேல் இந்த பர்ஃப்யூம் அது இது வாங்கி செலவு பண்ணி வைக்கிறதுக்கு பதில் இந்த அம்மா கிட்ட பூவாக வாங்கி என்ன பண்ணிட்டு சர்ச்சுக்குள்ளே வச்சுரு, நல்ல வாசனையாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு வியாபாரம் ஆன மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருந்த மாதிரியும் இருக்கும். ஹலோ, பேசுறது புரியுதா உங்களுக்கு? மாட்டிக்கிட்டு தொங்கணும் அந்த பாரம்பரிய ஆட்கள்லாம். யாரையும் நிம்மதியாக விடுறதில்ல. அப்படி தான் ஒரு போதகர் திடீர்னு சந்திக்க வந்துட்டார் வீட்டுக்கு. வந்த உடனே அப்போ என் தம்பி இருந்தான் பாருங்க, அவனுக்கு இந்த காசுலாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்தது. யாரும் உண்டியல்னு ஒன்று கொடுத்தாங்க, அதில் சேர்த்துக்கிட்டு இருந்தான். அவர் வந்தார், உட்காந்தார், ஹாலை பார்த்தார். கண்ணு சும்மா இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு வந்தானா வந்தோமா ஜோம் பண்ணிட்டு கிளம்பி போயினே இருக்கணும். யார் என்ன வச்சுருக்கிறா, அங்கே என்ன மாட்டியிருக்குது, இதே வேலை. அவர் வந்து சொன்னார் பாருங்க, இது ஏன் வச்சுருக்கிறீங்க? இது வந்து ஜப்பானில் வந்து அவங்களுடைய கடவுள். இது ஜப்பான் கடவுள். யார் கடவுள் அது? ஜப்பானு கடவுள். அது ஒன்றாந்து நான் சொன்னேன், எனக்கு ஜப்பான்லாம் போனதில்லை, எனக்கு அந்த கடவுளை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு.
அது தலைக்கு மேலே ஒரு ஓட்டை இருந்தது, காசு போட்டால் உள்ள உழுது, கீழே ஒரு ஹோல்ஸ் வச்சிருக்கிறான், அதை திறந்தா போட்ட காசை எடுத்துக்கலாம். இவ்வளோதான் சிஸ்டம். அது பேசுறது இதை வச்சு ஒரு பெரிய பிரசங்கமே பண்றாரு அவர். இது வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படிப்பட்ட தீமைகள்லாம் வரும், தரித்திரம் வரும். யோ வேணான்னா சொல்லு, தூக்கி போட்டுற. தேவையில்லாதான் என்ன பண்ணாது, உள்ள வந்து பயம்பூர்த்திட்டு உக்காந்துருக்காத. ஒரு பொம்மையை வச்சு ஒரு பிரசங்கம் நான் கேட்குறேன். உன் பேச்சை எவனாவது வெளியே இருக்கிறவன் கேட்பான். அவர் சொல்றாரு, என் சர்ச்சுக்கு வரவங்களும் பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ். டாக்டர் இன்ஜினியர் வந்து அவங்க சப்ஜெக்ட்ல வேணா அவங்க கிங்கா இருக்கலாம். லைஃப்ல முட்டாளுங்க எல்லா இடத்துலையும் தான் இருப்பாங்க. ஃபேமிலி லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல. பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? டாக்டரா இருக்கிறதுனாலே தே ஆர் எஃபிஷியன்ட் இன் எவ்ரிதிங் சொல்லிட முடியாது. ஆல் இன் ஆல் பேச முடியாது. பேசுறது புரியுதுங்களாங்க? தே வில் பி வீக் இன் சம்வேர். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? பேச்சு அவருக்கு அவங்களுக்குள்ள கூட முட்டாள்தனம் இருக்கும். அந்த மாதிரி முட்டாளுங்களை வச்சு தான் இந்த மாதிரி பிரசங்கத்தை பண்ணி, பொம்மையை வச்சு பிரசங்கம் பண்ணுறானே. காசு சேகரியா, நல்ல ஹேபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு, அந்த பொம்மை என்ன கலரு, அந்த பொம்மை ஏன் வச்சிருக்கிற, அதுக்குள்ள ஒரு அசுத்தாவி வந்து தங்குமா. ஏன்னா அதுக்கு தங்குறதுக்குலாம் இடம் இல்லை. நம்மளாம் ரொம்ப பரிசுத்தமானுங்க, தங்குறதுக்கு அது பொம்மையை தான் தேடுது. படம் நிறைய பார்ப்பானுங்க போல இருக்குது இவனுங்க. இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா பேய் படம்லாம் வரும் இல்லையா, இதில் தான் பார்த்தீங்கன்னா பொம்மை நகர்ற மாதிரி, பொம்மை திடீர்னு கண்ணை திறக்கிற மாதிரிலாம் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அதெல்லாம் நிறைய பார்ப்பானுங்க போல இருக்குது பாஸ்டர்ஸ். பார்த்துட்டு வந்து சபையிலையும் வந்து இதே சொல்லி கொடுத்து, விசுவாசி எதை கேட்டு போகிறானோ, வீட்டில் எந்த பொம்மையும் இருக்கக்கூடாதான், விக்கிரகமா. பாஸ்டர் சொல்லிட்டார், எடு மொத்தத்தையும். ஃபோட்டோவே வைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபோட்டோ ஒரு விக்கிரகம். இன்னொன்று, செத்தவங்களுக்கு தான் ஃபோட்டோ மாட்டுவாங்க. இது அடுத்த குரூப்பு. யாருக்கு தான் ஃபோட்டோ மாட்டுவாங்க? செத்தவங்களுக்கு தான். ஆமாம், நீங்கள் உயிரோடு நீ இருந்துக்கிட்டு ஒரு குடும்பமாக எடுத்து மாட்டிடக்கூடாது, பொறுக்காது கண்ணுக்கு. அதுக்கு ஒரு 4 வசனம் வச்சுருப்பான், எடுத்துப்பான். அதை பச்சை குத்துறது அடுத்தது வருவாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது எக்கச்சக்கமா. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நீ எப்படி பச்சை குத்துவாய், அதுக்கு ஒரு 4 வசனம் வச்சுருப்பான். எப்படி பச்சை குத்துவ, இப்படி குத்தலாமா? அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சொன்னது என்னன்னா, உன் சரீரத்தை கீறி கொள்ளாதன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். உன் சரீரத்தை என்ன பண்ணாத, கீறி கொள்ளாத. ஏன்னா உன்னுடைய சரீரம் என்னுடைய ஆலயமாக இருக்குது, என்ன கேட்காம எதுவும் என்ன பண்ணாத, அதை செய்யாது. அவர் என்ன கான்சியஸை கொண்டு வர விரும்புகிறாரு, நான் உனக்கு உரிமையாளனாக இருக்கிறேன், அந்த கான்சியஸை கொண்டு வர விரும்புகிறாரு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஒரு அழகான வசனத்தை பார்த்தா, நீங்கள் மனைவியை என் பையனுக்கு மொட்டடி கொண்டு போகும்போது அவளை கூப்பிட்டு காமிச்சேன் நான். இங்கே பாரு, இந்த கடையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கிறாங்க பச்சை குத்துற மாதிரி. அதில் ஒரு அழகான ஒரு கையில் எடுத்துருக்குறாங்க ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோவை பார்த்தா கையில் பிலிப்பியன் 4:16 அவன் பச்சையாக குத்திருக்கான். வெறும் பிலிப்பியன்ஸ் 4:16 அவ்வளோதான். அதை பார்த்த உடனே படிக்கணும்னு தோணுது. பிலிப்பியன் 4:16 என்ன இருக்குது பார்த்துருவோம் முதல்ல. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அவனுக்கு எதோ பிடிச்சிருக்குது. ஜான் 3:16 குத்திப்பாங்க நிறைய பேர், ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அவனுக்கு பிடிச்சிருக்குது. நீ பாரம்பரியத்தை என்ன பண்ணி பிரசங்கமாக பண்ணிக்கிட்டு அதை போட்டு உழப்பிட்டு உட்காந்துருக்காது சபைக்குள்ளே. சபைக்குள்ளே நான் வளர்ந்த காலத்தில் சுடிதார் போடக்கூடாது, பெண்கள் சைக்கிள் ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, இப்படிலாம் இருந்தது. வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனியன் கிடையாது. வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கம்யூனியனே கிடையாது பெண்களுக்கெலாம். நகை போடக்கூடாது. என் தங்கச்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு 23 வயசு வரைக்கும் நகையை போட்டதில்லை. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பெண்டிகாஸ்டல். அவர் மனம் திரும்ப வைக்கிறது நான் பட்டப்பாடு பெரும்பாடு. என் தங்கச்சிக்கு நான் சொன்னேன், இங்கே பாரு, முதல்ல கல்யாணம் ஆக போகுது, கிளம்பி வர ஸ்மார்ட் லுக் கொண்டு போகிறேன் கடைக்கு, சலூனுக்கு, 2 காதையும் குத்திக்கிறேன். 2 காதையும் என்ன பண்ணிக்கிறேன், அப்பா திட்டு வர, அவரை நான் பார்த்துக்கிறேன், நீ காரில் ஏறு. அப்படி தான் அவளை ஏற்றி கொண்டு போய் முதல்ல நான் தான் அவளுக்கு காது கொடுத்து வச்சேன். காலேஜில் ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். காது குத்தி அப்படி. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக லலிதா ஜுவல்லரி கொண்டு போனேன். அங்கே போய் ஜுவல்ஸ் அவளுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்தான். அவளுக்கு பயந்தாவ ஏதாச்சும் சொல்ல போகிறானுங்க. எவன் சொன்னாலும் பயப்படாத, தைரியமாக செயினை போடு, தைரியமாக மாட்டு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான். எனக்கு தங்கச்சியாக பிறந்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படவே. இப்போ என் பொண்ணுக்கு அதான் சொல்லி வளர்க்குறேன், எவனுக்கும் பயப்படாத. ஸ்கூலில் கூட சரி, வாயிலே குத்திட்டு வந்துரு, மிச்சத்தை நான் வந்து பேசிக்கிறேன். அடி வாங்கிட்டு மட்டும் வந்து என் மானத்தை வாங்காத. ஏதாவது அமகலம் பண்ணுறாங்க, ஏதோ ரொம்ப ஓவராக போகிறானுங்க, அது ஆம்பளை பசங்களும் கொஞ்சம் ஏடக்கூடமாக தான் இருப்பானுங்க. அடி வாங்கிட்டு மட்டும் வந்துடாது. 2 குத்து கூட குத்திட்டு அப்பா அடிச்சிட்டேன்னு வந்து சொல்லு, சாயந்தரம் வந்து நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. பேசுறது புரியுதா இல்லையா? சிம்பிளாக சொல்லுவேன், வேறு பெஞ்சில் உட்கார வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு என்ன பண்ண முடியும்? தூக்கு தண்டனையை தர முடியும்?
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் பாருங்க, கடவுள் நம்முடைய உரிமையில கொடுத்துருக்கிறாரு. அதான் சொல்ல வரேன். நம்முடைய இப்போ நீங்கள் மதியானம் போறீங்க, என்ன சாப்பிட போறீங்கன்றது அது உங்களுடைய உரிமை. அதுக்கு எடுத்துப்பான் வசனத்தை. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு உனக்கு என்ன கறி கடையில் வேலைன்றான். பின்ன ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு போகாமல் வேற எங்கே போவாங்க? ஹலோ, ஊரே அங்கே தான் நிற்குது. ஆனால் இவருக்கு பாஸ்ட்டுக்கு நீங்கள் பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சகோதரின்னு. இதுன்னு அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவா? அந்த சகோதரியும் காலையில் போயிட்டு கறி கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாயா? இது ஒன்றே பிடிச்சிக்கிறது. பாஸ்டர் காலையில் கறி கடையில் வந்து நிற்கலாமா? யோ, எனக்கு வயிறு இருக்குது, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போய் சாப்பிடணும். போயிட்டு சாப்பிட்டா தானே வாழ முடியும், சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். பேசுறது புரியுதுங்களா? சாப்பிட்டா தான் வந்து பிரசங்கமும் பண்ண முடியும். இது நான் சொல்லலை, எலியாவின் காலத்தில் இயேசுவை செஞ்சது, தேவனே செஞ்சது. வேணான்னு படுத்து கிடக்கிறான், எழுப்பி அவனுக்கு சாப்பாடையும் இறைச்சியும் கொடுத்து சாப்பிடு அப்படின்றார். எதுக்கு ஆண்டவரே, என்ன சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறேன், சாப்பிடு சாப்பிட்டு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், பட்னியர்னே சொல்லலாம். அவனை கடவுளை பற்றி இறுதியத்திலிருந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த மதவாதிகளை மாதிரி மாயக்காரரை மாதிரி மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், பைபிளில் சொல்லியிருக்கிற நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெறுவதே இல்லை. இதெல்லாம் தான் தடையாக இருக்குது. இந்த மாதிரி புத்திகரமான சில செயல்கள் தான் கடவுளிடத்தில் நெருங்காமல், அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாய் இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதுதான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற 9வது வசனத்தில் இயேசு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. எதை போதிக்கிறீங்க நீங்க? மனுஷனுக்கு என்னென்னவோ கற்பனையாக வச்சிருக்கிறான் நிறைய காரியங்கள், அதை ஒன்று உபதேசமான மாட்டீங்க சபையில் போதித்து, வீணா எனக்கு என்ன பண்ணுகிறீர்கள்? உங்க ஆராதனையே வீணான ஆராதனை என்றார். அப்படின்னா நீங்க கடவுளுக்காக செய்யறேன்னு சொல்றது எப்படிப்பட்ட ஆராதனை? அது வீணானதா இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்போ நான் பெண்டிகாஸ்டல் வளர்ந்தபடியான அங்கே பார்த்துருக்குறேன். நான் ஒரு வாட்டி பாஸ்டரோட பொண்ணு வந்துச்சு. பாஸ்டரோட பொண்ணு, அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்குது. நல்ல வயதில் ஒரு 45 வயதுக்கு மேற்பட்டவங்க. அந்த அம்மா திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு பிரசங்கம் பண்ண கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா நேரம் வந்து நின்றுக்கிட்டு சொல்லிச்சு, இன்று முதல் என்னுடைய மரணம் வரைக்கும் நான் வெறும் வெள்ளை புடவையை மட்டும்தான் கட்டுவேன். ஆவியானவர் எனக்கு சொல்லிவிட்டார், இனி நான் மாற்றுவதே இல்லை. இது கேட்ட உடனே அங்கே பின்னாடி பார்க்கணும், ஒரு 300-400 பெண்கள் உட்காந்துருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் கேட்டேன், இப்போ அந்த அம்மா வெள்ளை புடவை கட்டினா உனக்கு என்ன வருதிப்பீங்க? ஹலோ, அந்த அம்மாவுக்கு செலவு மிச்சம். 45 வயசு மேலே என்ன கட்டினா இருக்குது, இப்படிலாம் பேச வேண்டியதாகிடும். இல்லை நீ காலேஜ் படிக்கும் போது எடுத்திருந்தா கூட ஒரு நியாயம். இல்லை கல்யாணம் புதுசு எடுத்திருந்தா கூட, இந்த 45 வயசில் நீ புடவையை மாற்றினது வேணா, புருஷன் வேற ஒருத்தி கூட போயிட்டார். இவ்வளோதான். ஃப்ராங்க் உண்மையாக நடந்தது, பொய்லாம் பேசலை. அவர் பார்த்தார், எவ்வளோ நாள் இந்த வெள்ளை புடவை கூட இருக்க முடியும்? காலையிலையும் வெள்ளை, நைட்டும் வெள்ளை, மதியானமும் வெள்ளை. வெள்ளையில் நீங்கள் நினச்சி பாருங்களேன் கொஞ்சம் எப்படி இருக்கும்ன்ட்டு. குடும்பம் நடத்த முடியுமா? அவர் கொஞ்சம் நல்ல ஸ்டைலான ஆள். பார்த்தார், இது கூட இனிமேல் என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன், வேணாம் மாட்டிக்காதீங்க. பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணிவிடுவானுங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு அப்படியே கிளுகிழுப்பாக இருக்கும். ரைட்டு, நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவோம். சாகிற வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடுவோம். ஒயிட் அண்ட் ஒயிட்டால எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்துருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா துணி துவைக்கிறவங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முக்கால்வாசி இந்த லிக்விட் காலி ஆகிறது இவரால் தான்வாங்க. அப்போ தான் யோசிப்பு, இப்படிலாம் திட்டு வாங்கி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு நம்ம போடணுமா? அது இந்த ஊரில் போடணுமா? நான் கேட்குறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது தப்புன்னு சொல்ல, ஆனால் அதுதான் ஆவிக்குரிய அடையாளம்னு கொண்டு வரீங்க பாருங்க. அதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கைன்னு கொண்டு வரீங்க பாருங்க. இதுதான் மனுஷருடைய கற்பனையை நீங்கள் தவறாய் போதித்து, எனக்கு வீணான, எனக்கு கடவுளுக்காக ஒப்பு கொடுத்துட்டு அந்த அம்மா, ஐ ஹவ் ஆஃபர்ட் மை லைஃப் டு காட். எது வெள்ளை போடவை கட்டினா கடவுளுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையா? அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையா? அது இதையே சபையில் போதிக்கிற? நான் கேட்குறேன். பாஸ்டர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரு, நான் ஏன் திரும்ப வாட்ச் கட்டவில்லை? ஏனென்றால் வாட்சி வேதம் சொல்லுகிறது, சில பிராணிகளை வேதம் பிசாசோடு ஒப்பிடுகிறது, அல்லது தீமையோடு ஒப்பிடுகிறது. வாட்ச் தேலுக்கு சமம்ன்றார். அதாவது இந்த தேல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், அதுக்கு முதுகில் என்ன இருக்கும், அதில் வாட்சுக்கு நம்ம ஸ்ட்ராப்பில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குல்லையே, அதே மாதிரி இருக்கும். கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க பாருங்க உட்காந்து. பைபிள் படிக்கும் போது ஆவியானவர், எந்த ஆவியானவர் காமிச்சாருன்னு தெரியல. அதனால் அவருக்கு பாவம், அவருக்கு என்ன ஆசைன்னா அவர் சொல்லுவார், இந்த கழுத்தில் மாட்டிப்பாங்களே பேக்கெட் கிளாக்குன்னு அவர் சொல்ல வரல, இந்த கழுத்தில் மாட்டிப்பாங்களே கிளாக், இப்படி எடுத்து பார்த்துக்கிறது, அந்த மாதிரி கிளாக்குன்னா ஓகேன்றார். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நிலமெல்லாம் எப்படி இருக்கும்னு. கழுத்தில் மாட்டிக்கிட்டு கிளாக்கை நான் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி எடுத்து பார்த்துன்னு இருந்தேன்னா
நல்லாவா இருக்குது? அது கையில் அது பாட்டுன்னு கிடக்குது. ஹலோ, அழகாக பார்த்துட்டு அது பாட்டு நெருங்க போகுது. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்து, நான் என் சபையில் மேக்சிமம் வாட்சி கட்டின ஆளுங்களே நான் பார்த்ததில்ல. ஏன்னா பிரசங்க அந்த மாதிரி நகையில் இறங்கிடுவாங்க. அடுத்தது, வணங்கா கழுத்துள்ளவர்களை நீங்கள் உங்கள் நகையை கழட்டுங்கள், ஆபரணங்களை கழட்டுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எங்கடா சொன்னார்? நானும் தேடி தேடி பார்க்குறேன். பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறேன். தினமும் குடும்ப ஆராதனை, குடும்ப இது ஃபேமிலி ப்ரேயர் வச்சு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பைபிள் காலேஜில் போய் படிச்சிருக்கிறேன். என் கண்ணில் படவே மாட்டேனுது. என் கண்ணில் வேற மாதிரி பட்டிருக்குது. அது கீழ்ப்படியாதவர்களே, துக்கமான நேரத்தில் ஆபரணங்களை என்ன பண்ணாதீங்க, அணியாதீங்கன்னு இருக்குதாங்க. கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க, கீழ்ப்படியாமல் ஒரு வெண் கன்றுக்குட்டியை செஞ்சுட்டீங்க, பொன் கன்றுக்குட்டியை செஞ்சுட்டீங்க, கோல்டன் காஃப் பண்ணிட்டீங்க. ஒரு துக்கமான ஒரு காரியம். கடவுளை துக்கப்படுத்திட்டு உங்களுக்கு என்னத்துக்கு நகை? ஏன்னா நகை என்பது சந்தோஷத்தின் அடையாளம். எதோடைய அடையாளம் அது? இப்போ திரும்பினாலும் ஆகும்போது நகையை போடுறோம். என்ன அடையாளம் அது? நல்ல கல்யாணம் ஆக போகுது, புது வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றதுக்குரிய சந்தோஷத்தின் அடையாளம் தான் ஆபரணங்கள். நீங்கள் வேதம் முழுக்க நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் இங்கே எடுத்து போதிக்கிறது என்ன? நீங்கள் ஆபரணங்களை தேவனுக்காக விட்டு கொடுத்து விட்டால், அர்ப்பணித்து விட்டால், கடவுள் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். சகோதரியே, எப்படி இருப்பார்? இதுவா புத்தி உள்ள ஆராதனை? எல்லாம் என்ன அதெல்லாம் அர்ப்பணிக்க சொல்ல, பின்னாடி பேசுகிறேன். என் இருதயத்தை தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார். எதை தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் கர்த்தரை அன்பு கூறு. அவ்வளோதான் பாயிண்ட். என்ன பண்ணு நீ? நான் நகையை போட்டுக்கலாம், போடாமல் இருக்கலாம், அது என்னுடைய சுய விருப்பம். அப்படி சொல்லு, தப்பு இல்லை. நகையை போடுறதுனால எனக்கு அது ஏதோ ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, அது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தடையாக இருக்குது, அதனால் கழட்டிட்டேன்னு சொல்லி நியாயமான பேச்சு அது. ஆனால் கடவுள் தான் சொன்னார், கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அது ஒரு கிறிஸ்தவத்தின் அடையாளமாக கொண்டு வரீங்க பாருங்க, ஆராதனையின் அடையாளமாக கொண்டு வரீங்க பாருங்க. நகை இல்லாதவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கொண்டு வரீங்க பாருங்க. இதுக்கெல்லாம் நான் இங்கே விளக்கம் சொல்லலாம், வெளியே இருக்கிறவனுக்கு நான் என்ன பண்ண முடியாது? விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் முடியாது. எவ்வளோ பேருக்கு திரும்ப நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. புதுசாக சபைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு முதல்ல சுயமா நீங்கள் எதுவுமே கேட்ட வேணாம். நீங்கள் ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பயமே தான், வந்தால் கேட்ட வச்சுருவானுங்களோ, எதுவுமே கேட்ட வேணாம். இருக்கிறது அப்படியே போட்டுங்க, இன்னும் கூட நிறைய போட்டுனுவாங்க. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? பயப்படாதீங்க. நாங்களும் கேட்க மாட்டோம், நீங்களும் கொடுக்க வேணாம். நல்லா இருங்க. நல்லா இருக்கிறதுக்கு தான் இங்கே வரணும். நல்லா இருக்கிறதுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறோம். எல்லாத்தையும் கழட்டி உங்களுக்கு ஒரு மாதிரியை மாற்றுறதுக்கான ஆளுங்க நாங்கள் இல்லை. உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை மாற்றி அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது தான் சரியான வாழ்க்கை என்பது போதிக்கிற சபை இது. அதனால தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கத்த வேண்டியதாக இருக்குது. வேற பிரசங்கன்னா மென்மையாக பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அன்பு கூறுங்கள், 4 பேருக்கு உதவி செய்யுங்கள், கிறிஸ்மஸ் நாட்கள் வருகிற சகோதர சகோதரிகளே, புதிதாக துணியை வாங்கி கொடுங்கள், ஏழைகள் மீது கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சர்ச்சைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணிடுங்க, செஞ்சிருங்க. இவ்வளோதான் மற்ற சபையில் நடக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நீங்கள் எதை செய்தாலும் பாரம்பரியமாக செய்யாதீங்க, வெறும் வாய்க்கு உதட்டுக்கு மட்டும் செய்யாதீங்க. எங்கிருந்து செய்யுங்க? அதை மனப்பூர்வமாக இருதயத்திலிருந்து செய்யுங்க. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. கடவுளுக்கு ஒரு நல்ல ஆராதனை கொடுக்குறேன்னா அது என் வாயிலிருந்தும் உதட்டிலிருந்து செய்வதல்ல, என்னுடைய உள்ளத்திலிருந்து செய்வது. எங்கிருந்து செய்வது அது? ஆனால் இது அப்படி இல்லைன்றது தான் இங்கே கடிந்து பேசுகிறாரு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பேசிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அது அற்புதமான விளக்கம். 10வது வசனம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். என்ன பண்ணுங்கள்? இப்போ பிரசங்க நேரம் அதுதான். இயேசு அதான் செஞ்சார். ஏன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அறியாமையில் இருக்கிறீங்க. நீங்களா யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. கடவுள்லாம் இப்படி தான், கடவுளுடைய காரியங்கள்லாம் இப்படி தான், கடவுளுக்காக இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு உட்காந்துருக்குறீங்க. அப்படி இருக்காதீங்க. கேட்டு உணருங்கள், புரிஞ்சுக்குங்க. கடவுளை பற்றி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி தெரிந்து கொள்ளுங்கள்? நீங்களா தெரிஞ்சுக்கிறது வேற, யாரோ சொன்னது வேற, ஆர்த்தரைஸ்டா சொல்றது வேற, வசனத்திலிருந்து சொல்வது வேற. என்ன கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள் பிரசங்கம் பண்றாரு. அடுத்த வார்த்தை பாருங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனுக்கு தீட்டுப்படுத்தாது. தீட்டு எதனால வராதுன்றாரு? வாய்க்குள்ள போறது தீட்டு இல்லைன்றாரு. இப்போ உணவெல்லாம் நம்ம வாயில எடுத்துக்கிறோம் இல்லையா? இது என்னது கிடையாது, தீட்டாது கிடையாது. நல்லதுன்றதுனால தான் நம்ம வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்றோம் அதை. ஆனால் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும் என்றால். எங்கிருந்து புறப்படுகிறது? வெளியிலிருந்து உள்ள போறது. எக்ஸ்டர்னலா இருக்கிறது பாதிப்பு இல்லை, இன்டர்னல் இருந்து வெளியே வர்றதுதான் என்னவா இருக்கிறது? பாதிப்பு. எக்ஸ்பிளைன் பண்ணி பேச முடியாது சில விஷயங்களை.
ஒரு தட்டை போட்டு அதில் நல்ல சாப்பாடை போட்டு நல்ல குழம்புகளை ஊற்றி நல்லா பிணைஞ்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா வாரி வாரி சாப்பிடலாம். ஆனால் வாய்க்குள்ளேருந்து ஒன்று வெளியே வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, யோசிச்சு பார்க்க முடியுது. அடுத்தது மூக்கை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அதை முதல்ல அங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணுறது தான் பார்ப்போம். பேசுறது புரியுதுங்களா? ஆனால் அந்த பாயிண்ட்டை மட்டும் கொடுக்கலாங்க, இன்னொரு பாயிண்ட்டையும் கொண்டு வராரு. வாயிலிருந்து புறப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. என்ன பண்ணுகிறது? வாயிலிருந்து புறப்படுகிற இந்த பாரம்பரியமான வாழ்க்கை முறைகள், தவறான வழிமுறைகள், இவைகள் தான் மனுஷனை என்ன பண்ணுகிறது? தீட்டுப்படுத்துகிறது. என்ன படுத்துகிறது? இன்னைக்கு பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை முடமாக்கி வச்சிருக்கிறது. அது பல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை தற்குறிய மாற்றி வச்சிருக்கிறது. பல கிறிஸ்தவர்களை துன்மார்க்கமாய் வாழ செய்வது எது? இந்த மாதிரியான குரூப்பு தான். முந்தானத்து ஒரு அம்மா வருது பாருங்க, அந்த அம்மாவுக்கு வேற ஒரு சபையை சேர்ந்த விசுவாசம். அந்த அம்மா எனக்கு யூஸ்வலாக சில ஆட்களை பார்த்து பிடிக்காது எனக்கு, வெளியிருந்து வரவங்கள. ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று கேதர் பண்ண தான் இங்கே வருவாங்க. எப்போவே அதுக்குன்னே அனுப்புவாங்க பாஸ்டர்ஸ். அதுக்குன்னே சில விசுவாசிகளை சபைக்குள்ளே வச்சுருப்பாங்க. போய் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போ, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் முக்கால்வாசி போதவர்களுக்கு இதே வேலை. அதனால தான் எல்லாத்தையும் போட்டு விட்டுறது. நீயே பார்த்துக்கோ, நீ ஆள்லாம் அனுப்புவானா, நீயே என்ன பண்ணிக்கோ, என் ஃபேஸ்புக்குவா யூடியூப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அதில் நீ ஏன் ஆளை வச்சு அனுப்பிங்க, வேலை வெட்டியே கிடையாது பாருங்க. அப்படி தான் நேற்று ஒரு அம்மாவை அனுப்பி விட்றாங்க. தெரியுது அந்த அம்மா அங்கே தான் வருதுன்ட்டு. ஆனால் நான் பார்க்கல. வீட்டுக்கு வந்துருச்சு அந்த அம்மா. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா கிட்டே ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தா, அதை வந்தால் பேச்சு வச்சுக்க, அதை அனுப்பி விடாத அப்படி. அவங்க பேசலை. உடனே என் மனைவி கிட்ட சொல்லுது, இப்போல்லாம் அவங்க மாமியார் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவங்க இதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பேசுகிறதே இல்லை. இப்போல்லாம் வந்து என்னை வெளியே அனுப்புறதுலேயே பார்க்குறாங்க. உனக்கு 2வது குழந்தை பிறந்ததே எனக்கு தெரியாது. அந்த அம்மா இந்த மாத்திரைலாம் வாங்க என்சிடிக்கு வரும் பாருங்கள், சித்ரா வேலை செஞ்ச இடத்துக்கு வருவா, ஒய்ஃப் வேலை செஞ்ச இடத்துக்கு வருவாங்க. நீ கர்ப்பமாக இருந்ததே நான் பார்க்கல, உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது? ஹலோ, பேச்சு பாருங்க எப்படி இருக்குது. இப்போ வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு அந்த அம்மா சபைக்குள்ளே தான் இருக்கும். வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு சபையில் தான் உட்காந்துருக்கும். இப்போ அந்த அம்மா அவங்க ஒரு புரளியை உண்டாக்க பார்க்குறாங்க. அதான் சொன்ன, ஆமாம் வெளியிருந்து குழந்தைய நான் வாடகை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன், எனக்கு இருக்கிற தலைவலி பார்த்தாதுன்னு அது ஒரு தலைவலியா நான் கேட்குறேன். இல்லை, அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. கவர்மெண்ட் வந்து 12 மாதம் லீவ் கொடுக்குதுன்னா சும்மா ஒன்று கொடுத்துறாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒன்றும் எங்கேயோ ஒரு கிளினிக்கில் எங்கேயோ பெற்றெடுக்கல. ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் பே பண்ணி 1.5 லட்ச ரூபாய் பே பண்ணி குழந்தை பெற்று எடுத்துருக்குறேன். அங்கன்னா சும்மா எங்களை வச்சுட்டு 1.5 லட்ச ரூபாய் பில்லு போட்டானா? பேசுறது எவ்வளோ தூரம் துணிகரமாக இருக்கிறானுங்க பாருங்க. கிறிஸ்தவர்களையுமெல்லாம் அடுத்த வாட்டி வரட்டும்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். அடுத்த வாட்டி என் கண்ணில் மாட்டிருச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கையில் அடித்தா கூட வலி 2 நாளில் போயிடும். சில வார்த்தையில் அடித்தோன்னா வாழ்க்கை முழுக்க மறக்காது. வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா இல்லையா? நீ வேற ஏதோ ஒன்றா பேசி, இப்போ இந்த அம்மா தான் சாக்ஸை பற்றி பேசுனது. பேசணும், நான் அமைதியாக அமுச்சு விட்டேன். என் ஊழியத்தை பற்றி பேசு, என் பிரசங்கத்தை பற்றி கமெண்ட் ரெடி, பிரச்சனையே கிடையாது எனக்கு. அதை பற்றி அது ஆவியானவருக்கு ஆண்டவருக்கு தான் பிரச்சனை. எனக்கு தான் பிரச்சனை வருது. நானே என் வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் வார்த்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது உனக்கு சரியில்லைன்னு தோணி அதை பேசினா அது உனக்காச்சு கடவுளாச்சுக்க போயிட்டே இருப்பேன். ஆனால் என் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்குலாம் நீ யார் கிடையாது, ஆள் கிடையாது. யாருக்குமே அது உரிமை கிடையாது. அது மனைவியோ பிள்ளைகளையோ டச் பண்ணியாச்சுன்னா கடவுள் சொன்ன மாதிரி தான், உன்னை தொடுகிறவன் என்னுடைய காலம் ஃபுல்லாக அழகுற மாதிரி பண்ணி விட்டுருவோம். நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான மிச்சர் பாய் கிடையாது நான். ஏதா யாரையும் கொண்டாடி யாரோனா பேசிட்டு போட்டு என் பிள்ளைங்களை யாரோனா தொட்டணும்னு நினச்சாலே முடிஞ்சதுக்காதாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு இருக்குது. கிறிஸ்தவர்களை தான் சொல்ல வரேன். கையில் பைபிள் வச்சுருக்கிற, ஆராதனையில் உட்காந்துரு பண்ணி என்ன வந்து பேசிட்டு போகிற, வீட்டுக்குள்ளே வந்து என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, எங்கேருந்து வருது அந்த துணிகரமான பேச்சு உனக்கு? நான் கேட்குறேன். அதுதான் என் மனைவி கிட்ட சொன்னால் இன்னும் 2 குழந்தைய பெற்று போன்ட்டு. அவள் தான் உடம்புலாம் ஆதிக்குங்க வேணான்ட்டா. ஏன்னா இதெல்லாம் பெற்றுக்கு தான் இவனுக்கு எரியும் நிறைய. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கு வயிற்றுச்சல் பட்டு வாழறதை தான் நம்ம செய்யணுன்ற. இது நான் இல்லை, கடவுளே அப்படி தான் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுமா கடவுள் உங்களை ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்ட்டு? வெறும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சத்துருக்கள் பார்த்து வயிறு எரியணும்னு தான் செய்கிறார். நாம் சொல்கிறத நம்பலைன்னா போய் பைபிளை போய் படிங்க. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தானவனே, அடுத்த வசனமே நீங்கள் படிக்கலாம். அவன் மேல் பெலிஸ்தியர் பொறாமை கொண்டு, அவன் மேல் என்ன கொண்டு?
கடவுள் உங்களை நல்லா வச்சாலே 4 பேர் உங்களை பார்த்து என்ன பண்ணுவான்? பொறாம படுவான். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? திருந்திட்டானா கூப்பிட்டு விருந்து வச்சிடலாம் அவனுக்கு. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? திருந்தாதவங்களுக்கு வேட்டு தான் வைக்க முடியும். அதில் இந்த கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் எப்பவுமே மனசாட்சியற்றவர்கள். அவங்களாம் அவங்க எதையும் செய்ய, எதை பேசுவோம் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் துணிவார்கள். அதுதான் இங்கே இயேசு பேசுறாரு. வெளியே இருக்கிறது ஒன்றும் ஒருவனையும் சேதப்படுத்தாது, எதுவுமே தீட்டுப்படுத்தாது. ஆனால் உன் வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன பண்ணும்? அது தீட்டுப்படுத்தும். என்ன படுத்தும்? அது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படின்னா மனுஷனை உடைக்கும், மனுஷனுக்குள்ள பயத்தை கொண்டு வரும், மனுஷனுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வரும், மனுஷனுக்குள்ள கடவுளை ஆராதிக்கிற அந்த விதத்தையே மாற்றி விட்டுரும். It will divert from worshiping God. யாரை ஆராதிக்கிறத மாற்றி விட்டுறது. சரி, பாஸ்டர் குடும்பத்தில் இப்படி பேசிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு உலகத்தான இப்படி பேசுறேன்னு வச்சுப்பேன், அடுத்த கேள்வி அவனந்திரமேப்பா, இவெல்லாம் கிறிஸ்டியனா, இவெல்லாம் சர்ச்சுக்கு போறானா, இவன் போற சர்ச்சுக்கு நான் போகணுமா, இவனை ஆராதிக்கிற கடவுளை நான் ஆராதிக்கணுமான்னு கேட்பான். எங்க வந்து நிக்குதுன்னு சொல்ல வரேன். வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். அப்ப எதை சரி பண்ணணும்னு பாருங்க. உங்க வார்த்தையை சரிப்படுத்தணும், உங்கள் வாயை சரிப்படுத்தணும், உங்கள் உள்ளத்தை சரிப்படுத்தணும், அதுக்கு உங்க இருதயத்தை சரிப்படுத்தணும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஏதோ வந்துட்டேன், ஏதோ வாய் திறந்துட்டு 2 பாட்டு பாடிட்டேன், அதனால ஆசீர்வாதம் கொட்டிடாது. ஒரு உள்ளம் மாறி இருக்கணும். உள்ளத்துல தேவனை குறித்த பயமும் தேவனை குறித்த அறிவும் உண்டாயிருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற எண்ணம் உண்டாகணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வெளியிலிருந்து உள்ள போறது எதுவும் தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ள இருந்து வெளியே வர்றது உங்களை தீட்டுப்படுத்தும், மனுஷனை தீட்டுப்படுத்தும். 12 வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். சீஷர்களுக்கு ஒரே அக்கறை. யார் மேல? பரிசேயர்கள் மேல. ஐயோ, இவ்வளவு நாள் பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கினானுங்க, இயேசு ஆகிய நீர் இப்படி பேசுறதுனால பரிசேயர்கள் தான் ஆயிட்டானுங்க, இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் பண்ற பிரசங்கத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, வெளியே உள்ள கூட சிலர் கஷ்டப்படலாம். பிரசங்கம் வந்து எல்லாருக்குமே இதமா இருக்காது. சொல்லுவாங்களே, உண்மை எப்பவுமே நிறைய பேருக்கு கசக்கும்வாங்க. அப்படிதான். நான் பைபிள் இருக்கிற சத்தியத்தை மட்டும் தான் எடுத்து விளக்கம் தான் கொடுக்குறேன். இது நிறைய பேருக்கு கஷ்டம் என்ன பண்ணும்? உண்டு பண்ணும். பக்தியின் அடையாளத்தில் இருக்கிறதுனாலேயே உங்க வாழ்க்கையில நீங்க நல்லவங்களோ அல்லது நீங்க வந்து ரொம்ப பரிசுத்தமானவங்களோ இல்லை. அதனால தான் சபையில முக்காடு போடாதீங்கன்னு பிரசங்கம் பண்ண நான். ஏன்னா எந்த பக்தியின் அடையாளத்தையும் வச்சுக்கிட்டு ஏமாத்தாதீங்க. பைபிள் எடுத்துட்டு வரது கூட படிக்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள் எடுத்துட்டு வர்றது எதுக்காக இருக்கணும்? படிக்கிறதுக்காக இருக்கணும். ஸ்கூல் மாதிரியே தான். ஸ்கூலுக்கு புக்கு எடுத்துட்டு போறது படிக்கிறதுக்காக இருக்கணும். நானும் ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்றதுக்காக வராத, வந்து ஸ்கூல் மானத்தை வாங்காத. எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு எய்ம் இருக்குது, 100% பாஸ் பண்ணி காட்டணும். அதே தான் எனக்கும். இங்கே நான் பிரசங்கம் பண்றேன்னா வரக்கூடிய 100 பேருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மாறணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் நோக்குங்க. இல்லைன்னா உன்னையும் ஏமாத்தி, எல்லாரையும் ஏமாத்தி, கடவுளையும் ஏமாத்தி, அதால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் எந்த பக்தியின் வேஷமும் இங்கே தேவையில்லை. இந்த சபையில் ஒயிட்டும் தேவையில்லை, நகை கட்ட வேண்டியதும் இல்லை, எதையுமே நீங்க மாற்ற வேண்டியதில்லை. மாற்ற வேண்டியது உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய மனதை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய எண்ணத்தை. இதுக்காக பரிசீலனை இடரழிவாங்க அடையிட்டோன்றேன். அவங்க ஒன்றும் கடவுளோட பெரிய ஆளுங்களும் கிடையாது, அல்லது அவர்களால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறதும் கிடையாது. அவனுடைய உறவு இல்லாமல் இருந்தால் சந்தோஷமா இருப்போம். அவங்களுடைய சகவாசம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்போம்? நிம்மதியாக இருப்போம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும், இந்த 13 வருஷம் ஆகுது நான் இந்த ஊழியத்தில் வந்து, இன்னைக்கு வரைக்கும் இந்த காஞ்சிபுரத்தில் எந்த போதகர் வீட்டுக்கு போனதில்லை, எந்த போதகர்கிட்டையும் பேச்சில் பார்த்ததில்ல. கடையிலேயே வந்தால் கூட, எதிர்க்கு வந்தால் கூட பார்க்காத மாதிரி போயிடுறது. ஏன்? எனக்கு தெரியும் பேசினா பழகுனா என்ன பழக்கங்கள் வரும், என்னென்ன காரியங்கள் உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு வரும். எனக்கு உதவின்னு எனக்கு ஊழியத்தில் தேவைப்படுதோ அது கடவுள் எனக்கு செஞ்சுட்டு போட்டோம். பேசுறது புரியுதுங்களா? அது விசுவாசிங்க நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊழியத்தை செஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான். இது 2 தான் முக்கியம் ஊழியத்தில். கடவுளும் நீங்களும் தான் முக்கியமே தவிர, இந்த பாஸ்டரோட லிங்க்ல இருக்கிறீங்களா, அந்த பாஸ்டர் கூட்டத்தில் அட்டன் பண்ணுறீங்களா, அது எனக்கு தேவை கிடையாது, அவசியமும் இல்லை. அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அவரா நல்லா தெரியுங்க, எங்கள் அப்பா காலத்துலாம் அப்படி தான். ஏன்னா எங்கள் அப்பா எல்லார்கிட்டையும் பேசி பழகுவார். அப்படி தான் பல பேருக்கு எடுத்து விட்டாங்க. அவர் சந்திரன் பாஸ்டர் நல்லா தெரியுமே எனக்கு, அப்படி தான் உங்களுக்கு தான். ஐயோ நம்ம பாஸ்டர் தெரிஞ்சிருக்குது, வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் ஏதோ கூட்டிகிட்டு போயிடுவான். அதனால தான் சொல்கிறேன், என்னை யாராவது தெரியுன்னு சொன்னால் நம்பாதீங்க, எனக்கு யாருமே தெரியாது.
ஹலோ, எனக்கு யாரோடையும் எந்த சாவகாசமும் இல்லை. வேற எங்கு கிளைகள் இல்லை எனக்கு. வேற எங்க என்ன கிடையாது, எனக்கு கிளைகள் இல்லை. அதனால யார் தெரியும் சொன்னாலும் நம்பாதீங்க, தெரியாதுங்க. புரியுதா இல்லையா? ஆமா, எப்போ வந்தாலும் சரி, இல்லைங்க தெரியாது கிளம்புங்க. உங்க சர்ச்சு தெரியும், அது இருக்கும், அது எல்லாரும் தான் தெரியும், எங்களுக்கு கிளம்பு. அப்படி தப்பிச்சிங்கன்னா நிறைய விசுவாசிகள் இடறி போயிருக்காங்க. அதனால சொல்றேன், தெரிஞ்சவங்க என்ன ரொம்ப என் கூடவே பிறந்து என் கூட வளர்ந்த மாதிரியெல்லாம் பேசுவானுங்க. பேசுறது புரியுதுங்களா? அவரு அங்கே தானே படித்தார், இங்கே தானே படித்தார், இப்படி தானே அப்படி தானே எல்லாத்தையும் பேசுவானுங்க. நீங்கள் அதெல்லாம் உண்மைன்னு கேட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு என் குடும்பத்தில் என் மனைவி, என் பிள்ளைங்க, சபையில் இருக்கிற விசுவாசிங்க, இவங்கள தவிர வேறு யாருக்கிட்டையும் நான் பழகுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை, எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவிக்கிறேன். எவனாவது பாஸ்டர் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான், உங்கள் சர்ச்சு தெரியும், உங்கள் பாஸ்டர் தெரியும் அப்படின்னு பேச வரான்னா காதையும் கொடுக்காதீங்க, இடத்தையும் கொடுக்காதீங்க. அதிகபட்சமாக ஒரு தண்ணி கொடுத்து சட்டு போட்டுன்னு கிளப்பி வெளியே அனுப்புகிற வழியை பாருங்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பரிசீலர்கள் இடர்வலைதான் இடர்வலைட்டுன்றேன். மதவாதிகளுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கஷ்டமாக இருக்கட்டும்ன்றேன், வலிக்குதுன்னா வலிக்கட்டும்ன்றேன். இது நான் சொல்லல, இயேசுவே சொல்றாரு. எப்படி சீசர்கள் வந்து சொல்றாங்க, நீ இப்படிலாம் பிரசங்கம் பண்ணிருந்தா, இப்படியெல்லாம் பாரம்பரியத்தை உடைச்சிருந்தா, ஆண்டவரை வந்து உள்ளத்திலிருந்து ஆராதிக்கணும், உதட்டளவில் ஆராதிக்கிறது வேற, அது வேஸ்ட்னு பேசுனீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுகிறார்களே, இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீர் என்றார்கள். அதற்கு இயேசு பதில் எப்படி கொடுக்கிறார்? அதுக்கு 13, அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படட்டும். என்ன மாதிரியான கடினமான வார்த்தை தெரியுமா? யார் நடாத இதெல்லாம், யார் நடாத நாற்றெல்லாம்? என் பிதா நடாத நாற்றெல்லாம். சபைகள் கூட நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, யாரால் நடப்பட்டவர்கள் நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? சபையில் நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, யார் உங்களை நட்டது? இதில் யார் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ சபைகள் இருக்குது, எவ்வளோ போதர்கள் இருக்கிறாங்க. உங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான பல சூழ்நிலைகள் இருக்குது இந்த உலகத்தில் அல்லது இந்த ஊரில். அந்த மாதிரியான அட்ராக்ஷன் சபை இது கிடையாது. அந்த மாதிரியான அட்ராக்ஷன் பாஸ்ட் ஒன்றும் கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் எப்படி நீங்கள் இந்த விசுவாசியாக மாறினீங்க, எப்படி விசுவாசிகளாக இருக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான், பிதா நடாத நாற்றெல்லாம் இருக்குது பாருங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட், பிதா என்னை நட்டு இருக்கிறார். யார் என்னை நட்டு இருக்கிறாருங்க? ஒரு விசுவாசிங்கிறது போயிட்டாங்க, ஒரு விசுவாசிங்கிறது இடல் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு இதான் பாயிண்ட். என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு, அதான் பாயிண்ட். இட் வில் டேக் அவுட் ஃப்ரம் த ரூட். மேலே கிள்ளிட்டா கூட திருப்பி வளர்ந்துடும். ஆனால் எப்படி பிடுங்குறார்? அதை வேரோடு பிடுங்குறார். பல நேரத்தில் கேட்பேன், ஆண்டவரே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அத்தனை பேர் நீங்கள் இருந்திருந்தா அந்த சபையை பத்தாதே ஆண்டவரே, ஏன் நடுவில் அவங்களாம் போயிட்டாங்க, என்னென்னோ மொக்கையான காரணம்லாம் சொல்லிட்டு போகிறாங்களே. நல்ல காரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா ஆகிடுவாங்க. ஆகிட்ட பிறகு ஏதோ ஒரு மொக்கையாக ஒரு காரணம் சொல்லிட்டு போவாங்க. ஒரு விசுவாசி இருந்தார் பாருங்க, நான் இப்போ தான் பெயிண்டெல்லாம் அடித்தேன், ஒயிட் வாஷ்லேயே இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு பெயிண்ட் அடித்தேன். நான் இதை அடித்த பிறகு நான் அப்போ என் தங்கச்சி பையன் வந்ததுமா. அப்போ என் தங்கச்சியில் அப்படின்னா கையில் பென்சில் எடுத்து கொடுத்து எதுக்கு இருக்கு. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் பண்ணாத, அசிங்கமாகிடும், சர்ச்சுக்கு டைம் கிடையாது இது. ஏன்னா இது ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா இது ஒரு வாரம் எடுத்துப்பான் டைம். ஆராதனையை நிறுத்தணும், எல்லாத்தையும் இங்கிறது மாற்றணும், எல்லாத்தையும் இங்கிறது ரிமூவ் பண்ணணும், பெரிய வேலை அதெல்லாம். அதனால் ஒரு இடத்த அழகாக மெயின்டைன் பண்ண பாருங்கள், அதனால் தேவையில்லாத அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொன்ன பென்சில்லாம் யூஸ் பண்ண. அடுத்த வாரம் அந்த விசுவாசியை காணும். அவனை சொல்லவும் இல்லை, அவன் பிள்ளைங்களை பற்றி பேசவும் இல்லை. நான் அவர் பின்னாடி உட்காந்து செல்ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்துன்னு உட்காந்துருப்பார். எங்கள் அப்பா போய் கேட்குறாரு, என்னப்பா காணும் உன்னை, சபைக்கு வரதில்லை? இல்லை உங்கள் பையன் தான் சொல்லிட்டாரு, பிள்ளைங்கள்லாம் வந்து பென்சில் வச்சு கிறுக்கக்கூடாதுன்னு. நாங்கள் எப்படி வர்றது? இல்லை உன் பிள்ளை கிறுக்குறானா, உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுறா கிறுக்கு. சபைக்கு போனால் என்ன பண்ணக்கூடாதுப்பா, கிறுக்கக்கூடாது. ரொம்ப கிறுக்கணும்னு ஆசை தான் உன் வீட்டில் கிறுக்கிக்கும், வீடு ஃபுல்லாக கிறுக்கு. நான் வந்து கேட்பேன், அதுனா சர்ச்சில் வந்து கிறுக்கிற 4 பேர் வந்து போகிற இடத்துல வந்து கிறுக்கு வச்சு மகிழ் வைக்கிறது, அதுலலாம் பாசத்தை என்ன பண்ணாத, காட்டாத. இந்த ஜிஹெச்சில் வந்து பாசத்தை கொட்டுவானுங்க, பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா இல்லையா? அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்துடுவான், கூப்பிட்டு வந்தோடனே முதல்ல அவங்கள பார்க்கணுன்னுவான், ட்ரீட்மெண்ட்டு சண்டை போடுவான் டாக்டர்ஸோடையும் ஸ்டாஃப் நர்ஸஸோடையும். வீட்டில் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான் அவன். அங்கே லாலாம் பேசுவான், எங்கள் வரியில் நீங்கள் டேக்ஸில் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் சம்பளம் வாங்குறீங்க, எங்கள் அம்மாவுக்கு மயக்கம். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? க்யூவில் நின்னா க்யூவில் தான் வந்தாகணும். உங்கள் அம்மா ரொம்ப முக்கியமானவங்கன்னா வீட்டில் ஃபோட்டோ போட்டு கும்பிடு. இங்கே அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அப்படி தான் பண்ண முடியும், பார்க்க முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே போய் காட்டுவான் வீரத்தெல்லாம். அதே மாதிரி தான் நிறைய பேர்
வீரத்தை எல்லாத்தையும் சபையில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றேன். சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை 100% உங்களை மதிப்பேன். இந்த மாதிரி பிடுங்கி போட்ட நாற்றெல்லாம் கண்டுக்காம போறதா நல்லது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு அதான் சொல்லித்தரேன் நான். உங்க வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வருது, சில ஆட்களை பிடுங்கி போட்டுறாருன்னு வச்சுக்கோமே, ஐயோ போயிட்டாங்களே, பிடுங்கி போட்டாரே, பயப்படாதீங்க. என் பிதா நடாத நாற்றெல்லாம் பிடுங்குண்டு எரியப்படும். என்ன பண்ணப்படும் அது அப்படின்னா, அதால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம், அதால என் வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்லைன்னு அர்த்தம், அதால எனக்கு கெடுதி தான், பிரச்சனை தானே அர்த்தம். அதெல்லாம் கலைகள்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னதுன்னு அர்த்தம்? அது நல்ல செடிகளோடு கலைகள் வளரும் போது பாருங்க, இந்த நல்ல செடிகளுடைய ஸ்ட்ரென்த், ஆற்றல் எல்லாத்தையும் அது எடுத்துரும். அதனாலதான் கலைகளை பிடுங்கி எறிகிறாங்க. விவசாயி கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல செடியோட கலைகள் என்ன பண்றதில்ல, சேர்த்து வளர விடுறதில்ல. அதுவும் ஒரு செடி தானே, வளர்ந்துட்டு போடணும்னு விடுறதில்ல, பிடுங்கி எடுத்துடுறாங்க. அதை நல்ல செடி மட்டும் தான் என்ன பண்ணணும், விளையணும். ஏன்னா அதுதான் அது கொடுக்குற பலன் தான் பிரயோஜனம் உள்ளது. அதே போலதான் உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எல்லாமே அதே தான். அப்போ உங்க சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும் அதே தான். உங்க வாழ்க்கையில் எதுலாம் தேவையில்லாத இருக்குதுன்னு பாருங்க. பிதாவால் நடப்படாத நாற்று என்ன நல்லா இருக்குது பாருங்க. பொறாமை அவர் நடாத நாற்று, எரிச்சல் அவர் நடாத நாற்று, கசப்பு அவர் நடாத நாற்று, சண்டைகள் அவர் நடாத நாற்று. அதெல்லாம் வேரோடு என்ன பண்ணிடணும், பிடிங்கி எரிஞ்சிடணும். இதுல நிறைய பேருக்கு அதுல கஷ்டம் வேற. அன்னைக்கு ஒரு விசுவாசி அம்மா பார்க்குறேன் பாருங்க, வேற சபை விசுவாசி தான், இந்த சபையா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு டவுட் வராது. அப்போ அந்த வேற சபை விசுவாசி அம்மா பார்க்குறேன், அந்த அம்மா சொல்லுது பாருங்க, இது ஒரு பிரச்சனை பற்றி பேசும்போது சொல்லுது, போன வருஷம் தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கோவப்படக்கூடாதுன்னு இருக்கிறேன், நான் பழைய மாதிரி கோவப்பட்டேன், அவ்வளோதான். ஏமா நல்ல விஷயம் தானே, உனக்குள்ள ஒரு கோபக்காரியா இருந்திருக்கிற, கோவப்படாம இப்ப மென்மையா வாழற, நல்ல விஷயம் தானே. அந்த கோபம் போயிடுச்சு, அதுக்கு இந்த அம்மாவுக்கு பெரிய இப்ப கஷ்டம். அந்த மாதிரி இருந்திருந்தேன், நான் தான் சொன்னேன், என்ன பண்ணியிருப்பேன், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, பிரச்சனை ஒன்றும் அதிகமாயிருக்கும், அவ்வளோதான். ஹலோ, கோபத்தினால என்ன மாளிகையை கட்ட போறீங்க, ஒன்றும் கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சில நல்ல கெட்ட காரியங்கள் எல்லாம் வேரோடு பிடிங்கி எரிஞ்சிட்டிங்கன்னா நல்ல விஷயம் பாருங்க. அதை சில உறவுகள்லாம் அப்படித்தான், சொந்தக்காரன் வருவான், தலைவலியா இருப்பான், வேரோடு பிடிங்கி எரிஞ்சிட்டா நல்லதுன்னு வைங்க. ஐயோ சித்தி இல்லாம போயிட்டாங்களே, அவங்க இல்லாம யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நாள் அவங்க தான் நடந்தது எல்லாமே. ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? கடவுள் தான் உங்களை நடத்துறவர். யார் தான் உங்களை நடத்துறவர்? உங்களை நேற்று வாலி பிள்ளைங்களுக்கு அதான் எடுத்தேன். வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமானது, ஆனால் அது நல்லபடியாக கிடைக்கிறது கஷ்டம். இன்னைக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி தான். நல்ல பையனா நல்ல பொண்ணாக வேணுன்றாங்களே, அதே மாதிரி தான் நல்ல ஃப்ரெண்டாக கிடைக்கிறதுலாம் அபூர்வம், கிடைக்காது. அதனால தான் வாலண்டியரியாக யோவான் 15 இயேசு வந்து சொல்லிட்டார், நானே உங்களுக்கு நல்ல சிநேகிதனாக இருக்கிறேன்ட்டார், ப்ரப்போஸ் பண்ணிட்டார். நானே உங்களுக்கு யாரா இருக்கிறேன், சிநேகிதனா இருக்கிறேன், என் வார்த்தையின்படி கேட்டு செய்தீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு சிநேகிதனா இருக்கிறீர்கள் என்றார். யூ ஆர் மை ஃப்ரெண்ட் என்றார். யாருக்கு இது பொருந்துன்னு பார்த்தா தாவீதுக்கு தான் இந்த உலகத்தில் இது பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சான், ஜோனத்தான்ட்டு. ஆனா அவனுக்கு அந்த ஃப்ரெண்டு நிக்கல, ஒரு யுத்தத்தில் இறந்து போறான். இப்போ தாவீது அடுத்த ஃப்ரெண்டை தேடணும், ஏன்னா அவன் வாழ்க்கை இவ்வளோ நாள் நகர்த்திருந்தது அந்த ஃப்ரெண்டை வச்சு தான். யோனத்தானை வச்சு தான் அவன் பாதுகாப்பாக இருந்தது, யோனத்தானை வச்சு தான் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்தது வனாந்தரத்தில், யோனத்தானை வச்சு தான் அவன் ராஜாவின் ஸ்தானம் வரைக்கும் போனதெல்லாம் யோனத்தானை வச்சு தான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நண்பனை இழந்து போகிறான். இழந்து போன உடனே பாருங்க, அவன் இன்னொரு நண்பனை போய் தேட போல, வாழ்க்கையை புரிய ஆரம்பிக்கிறான். அதான் வளர்ச்சின்ற ஸ்பிரிச்சுவல் குரோத்து, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. என்னது, வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு உறவு எனக்கு வேணும்னா கடவுளை தவிர வேற யாரும் அந்த உறவு எனக்கு என்ன பண்ண முடியாது, தரவே முடியாது. மற்றதெல்லாம் டெம்பரவரின்ற எண்ணத்துக்கு வந்துடணும். எனக்கு நல்ல புருஷன் இருக்கலாம், நல்ல மனைவி இருக்கலாம், நல்ல பிள்ளைகள் இருக்கலாம், என் கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பாங்கன்னு எனக்கு என்ன பண்ண முடியாது, கேரண்டி கிடையாது எனக்கு. இருந்தாலும் சந்தோஷம்தான். அப்போ இல்லாமல் போனோன்னா ஆகிடும் வாழ்க்கை. நிறைய நேரத்தில் அப்படி தான் வாழ்க்கை கெட்டு போயிடுது. நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் அப்படி தான் பல பேர் கலக்கத்துக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் போயிடுறாங்க. அதுக்கு தான் தாவீது ஒரு காரியத்தை கொண்டு வரான். சங்கீதம் 42, என் ஆத்துமாவி நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு. யாரை நோக்கி காத்துரு? கடவுளை மட்டும் நம்பிரு, அவருடைய உறவு மட்டும் போதும். அவர் உனக்கு தகப்பனா இருந்தா பத்தாதா, அவர் உனக்கு தாயா இருந்தா பத்தாதா, அவர் உனக்கு சிநேகிதனா இருந்தா பத்தாதா? ஹலோ, கடவுள் அப்படி பாரு. அவர் சொல்லிட்டாரு, சொல்லாததை பார்த்தா பரவாயில்ல, அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் அப்படி பாரு. கிறிஸ்துவ வாழ்க்கையின் வளர்ச்சின்றது அதான். பைபிள் படிக்கிறது 10 அதிகாரம் படிக்கிறது பெருசு இல்லை,
கடவுளை பற்றி எந்த அளவுக்கு நான் அறிந்து கொடுக்கிறேன், கடவுளோடு இருக்கிற ஐக்கியம் உறவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. நேற்று ஒருவேளை கடவுளை நான் அப்பான்னு பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அவரை அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறேன். அதான் growth, அதான் மெச்சூரிட்டி கிறிஸ்துவ வாழ்க்கையில். அப்போ அதனால தான் சொல்கிறாரு சீசர்களை பார்த்து, நீங்கள் முன்னெல்லாம் பார்த்து கவலைப்படாத, இந்த ஆளுங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. அவன் கோச்சிக்கிட்டு போவ தான் செய்வான். அவன் புத்தி அப்படி, அவன் சுவாமம் அப்படி, அவன் பாரம்பரியமாக அப்படி வந்திருக்கிறான். அவனை பார்த்து நீ கவலையே படாத, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேறுண்டு பிடுங்கப்படும். வேறுண்டு என்ன பண்ணப்படும்? அது வேரோடு அது பிடுங்கப்படும். 13, 14 அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழி காட்டுகிற. யாருக்கு வழி காட்டுகிற குருடர்கள்? சபையில பாரம்பரிய ஆராதனை பிரசங்கம் பண்றவன், சபையில பாரம்பரிய கிறிஸ்துவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறவன், சபைக்குள்ள இருக்கும் போது பக்தியா இருக்கிறான், வெளியே வந்து கெட்ட வார்த்தை பேசுறான் இல்லையா, வெளியே வந்தால் வேற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறான் பாருங்க. வெளியே வந்தால் நான் எந்த ஊர் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் பார்க்குறேன் அது மாதிரி நிறைய பேரை. சமீபத்தில் கூட ஒருத்தரை பார்த்தேன், அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது, ஒரு கடையில் பார்த்த மாதிரி, யார் எங்கே பார்த்த மாதிரியே இருந்தது. இன்னொரு விசுவாசி, அவரும் ஒரு விசுவாசி போல, அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சண்டைன்னு பார்த்தா, அந்த சர்ச்சுக்கு ஏதோ ஒரு வாலி பையன் வந்திருக்கிறான். நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணின்னு இருப்பார், வாலி பிள்ளைங்களும் அப்படி வெளியே இங்கே சுற்றிட்டு கிடக்கும். இந்த சபையில் தான் வாலி பிள்ளைங்கன்னா இங்கேயே உட்காரு. ஹலோ, எங்கள் அப்பா வரும்போது ஒரு ஆக்ட் கொடுங்க, நான் இருக்கும்போது ஒரு ஆக்ட் கொடுங்க. ஆகும் போது எப்படியும் கொடுத்துக்கிட்டு உள்ள என்ன பண்ணுங்க, ஒழுங்கா உக்காந்துருங்க. மற்ற சர்ச்சில் அப்படி இருக்காது, எல்லாம் வெளியே அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு கடைக்கு போய்கிட்டு செல்ஃபோன் பேசிக்கிட்டு எதுக்கு வரானுன்னே தெரியாது. பைபிள் கூட இருக்காது சில கையில், இங்கேயே கூட பார்க்கலாம். வண்டி மேலே கார் மேலே எங்கேயா உட்காந்துக்கிட்டு. அன்றைக்கி பார்க்குற ஒருத்தன் வெளியே கார் நிப்பாட்டி வச்சா, அவன் கீ செயின் வச்சு என் காரில் பொம்மை வளைஞ்சுன்னு உட்காந்துருக்குறான் ஃபோனில் பேசிக்கிட்டு. அதனால் டிராயிங் போட அது கேட்டதை சர்ச்சுக்கு வந்தான்றான். வந்தால் அங்கே உள்ளே போங்கடா, இங்கே என்னடா என் காரில் வந்து கீ செயின் வச்சு வரைஞ்சிட்டு உட்காந்துருக்குறீங்க, பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நிறைய சபையில் அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு வாலி பையன் ஏதோ சர்ச்சுக்குள்ளே போய் உட்காருன்னு இவர் சொன்னார் போல இருக்குது. அது பாச சொன்னோம், நீ ஏன் சொன்ன? இவர் வந்து சில முந்திரி கோட்டை மாதிரி பேச ஆளுங்க நான் ரொம்ப அப்படியே பொங்கும் அவங்களுக்கு. என்ன சொல்லிக்கிறார் பாருங்க, அவர் சொல்கிறது சொல்கிறேன், அப்படியே சொல்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லப்பா அவனுக்கு, வாலி வயசு பையனாக இருக்கிற, வேலை வேறு கிடைக்கணும்னு வந்திருக்கிற, நீ சர்ச்சுக்குள்ளே போய் தலையை காமிச்சா தானே கடவுளுக்கு ஆசீர்வாதத்தை கொட்டுவார். ஆசீர்வாதம்னா தலையை காமிச்சா என்ன பண்ணிடுவாராம், தலைக்குள்ளே வந்தோன்னா முடி தான் கூட்டும். இங்கே இது பெருக்கும் போது பார்க்குறேன் எவ்வளோ முடி இருக்குது, முடி தான் கொட்டுது. ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, கொட்டாது. இவர் சொன்ன லட்சணத்துக்கு தான் அவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ வாய முடி நீ வேலையை பாருன்ட்டான். அதுக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு. ஒரு பெரிய மனுஷன் கூட என்னை பார்க்காம நான் சபையில் நான் ஒரு மூப்பனாக இருக்கிறேன்றார். ஓ இது வேறையா நீ, இந்த போஸ்டிங் வேறு, மூப்பன் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, மூப்பனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு மரியாதை இல்லை அந்த பையன்கிட்ட. எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னால் அவன் அப்படி தான், ஊர் ஒரு மாதிரியான ஊர், கத்தி எடுத்துன்னு வந்துடுவான், அவனை கேட்காதுன்றார் இந்த பாஸ்டர் அப்படின்றான். சரி, அடுத்த நாள் வீட்டில் உட்காந்துருந்தா கேட்டேன். நான் கேட்டால் அப்புறம் இவர் கணவன் பேசுகிறார். அவன் அந்த ஊர்னா நான் எந்த ஊர் தெரியுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆள் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறார், தள்ளி விட்டு எழுந்துக்கிறதுக்கே 10 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறாரு, ஒரு மாதிரி ஷேப்பில். பேச்செல்லாம் வீராப்பா இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் கை வச்சேன் நான் தெரியுமா, அவன் யார் நினச்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அவன்கிட்ட கொதிச்சிருந்தான், அவன் யாருன்னு காமிச்சிருப்பான். அங்கே விட்டாரு. இங்கே பாவம் அவன் ஏதோ கடைக்கு வந்திருக்கிறாரு. அவரை கடையில் குடிக்கவும் விடாமல், அவரை வாங்கவும் விடாமல், அவர்கிட்ட ஒரு வீரமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். சரி, அடுத்த நாள் வந்து வீட்டில் டிவி ஆன் பண்ணேன். பார்த்தா அந்த சர்ச்சோடைய யூடியூப் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரேயரே இவர் தான். கெட்ட வார்த்தையை பேசி திட்டிருந்தார் பாருங்க. இவர் தான் வர்றார். இவரை நேற்று தானே பார்த்தேன்னு நினச்சேன் நான். அவர் ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க, அப்படி ப்ரேயர் பண்ணுறார். பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த மத்தியில் உலாவுகிறவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆச்சு பூச்சுன்றார். யோ, நேற்று வாய் என்னவா இருந்தது பப்ளிக்கில்? ஒரு பையன் சர்ச்சுக்குள்ளே வரல, நீ சொன்னதுக்கு திட்டான். அதுக்கு அவனை நீ என்னென்ன வார்த்தை போட்டு திட்டினா நீ அவனை? அவங்க அம்மாவை இழுக்கிற, அவங்க அப்பாவை இழுக்கிற, அவங்க தாத்தாவை இழுக்கிற, ஒருத்தரையும் வீட்டில் ஃபேமிலி டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. காலையில் 7 மணிக்கு இதெல்லாம் கேட்கணுமா? கிறிஸ்தவன் அதுதான் சொல்ல வரேன். சபைக்குள்ள பயங்கரமான ஒரு வேஷம், சபைக்குள்ள பக்தி, பரிசுத்தம், வெங்காயம். வெளியே வந்தவொடனே என்ன ஆகுது, அப்படியே டோட்டலாக கெட்ட வார்த்தை. டோட்டலாக நான் யார் தெரியுமா, எந்த ஊர் தெரியுமா? அதை தான் சொல்கிறேன். இது புது சிருஷ்டி பேச மாட்டான். யார் பேச மாட்டான் இதை? புது சிருஷ்டி எப்பவுமே ஒரே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பான். நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் எப்படி ஆயின? நான் உள்ளேயும் அப்படிதான், வெளியவும் அப்படிதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு?
வெளியும் அப்படிதான். வெளியே போய் நான் நடிக்க வேண்டியதே கிடையாது, உள்ள வந்து நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வாயிலும் முதட்டிலும் ஆராதிக்க வரவில்லை, என் கடவுளை நான் உள்ளத்திலிருந்து ஆராதிக்க வரேன். அதனால சத்தியத்தை உள்வாங்கி கொள்ளும் போது பாருங்க, சில நேரத்தில் கடுமையா இருக்கும், இல்லை கடினமா இருக்கும். இந்த பரிசேயர்கள் மாதிரி புரிஞ்சுக்கணும், நான் ஏதோ பரிசை குணத்துல இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு கஷ்டமா இருக்குது இந்த வசனம் கேட்கறதுக்கு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பரிசேயர் மாதிரி போயிடக்கூடாது, சீஷர்கள் மாதிரி இருந்து வசனத்தை கேட்டு மனம் திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவங்களுக்கு சொன்ன வசனம் தான் உங்களுக்கும் பொருந்தும். இவர்கள் குருடருக்கு வழி காட்டுகிற குருடர்கள், குருடனுக்கு குருடன் வழி காட்டினால் இருவரும் எங்கு விழுவார்களே? குழியிலே விழுவார்களே. எங்கு விழுவார்களே? வசனம் தெரியாத, சத்தியத்தை பேசாத, வெறும் பக்தியை மட்டுமே அடையாளமா வச்சுக்கிட்டு, மூட நம்பிக்கைகளை அடையாளமா வச்சுக்கிட்டு ஒரு மதத்துக்குள்ள நீங்க வாழறீங்கன்னா, கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வாழறீங்கன்னா, ஒரு குருடான ஒரு வாழ்க்கை, வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சத்தியத்தின்படி இல்லாத ஒரு வாழ்க்கை, இருவரும் எங்க விழுவார்களே? குழியிலே விழுவார்களே. எங்க விழுவார்களே? அதுதான் விழக்கூடாதுன்றார். நீ வந்திருக்கிறது எதுக்கு? சங்கீதக்காரன் தான் சொல்றான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என்னவா இருக்கிறது? தீபமா இருக்கிறது. என்னவா இருக்கிறது? இருளான உலகம் தான், என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற உலகம் தான். திருப்பி நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கிறேன்னா அப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சபைக்குள்ள வந்தது நோக்கம் என்ன? கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறேன், நான் எந்த வழியில நடக்கணும்னு வேதவசனம் எனக்கு போதிச்சிருக்குது, நான் எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு வேதவசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, நான் யாரை சார்ந்து இருக்கணும் யாரை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது, யார் ஒருவரை மட்டுமே நான் ஆராதிக்கணும்ன்றது வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்புறீங்களா நீங்க? அந்த ஆராதனை தான் உங்களுக்கு ஆசீர்வாதமானது, அந்த ஆராதனை தான் பிரயோஜனமானது. மற்ற எந்த ஆராதனைகளும், பாரம்பரிய ஆராதனைகளும் பாரம்பரிய கிரியைகளும் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு செய்ய போவது இல்லை. ஆனா புத்தி உள்ள ஆராதனை ஆராதிச்சு பாருங்க, நீங்கள் வந்தவர்கள் வந்த விதமாய் திரும்பி போவதே இல்லை. வந்தவர்கள் நம்பிக்கையோட போவீங்க, வந்தவர்கள் விசுவாசத்தோட போவீங்க, வந்தவர்கள் சமாதானத்தோடு திரும்பி போவீங்க, வந்தவர்கள் முழு திருப்தியோடு திரும்பி போவீர்கள். பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாழ்க்கையில பார்க்க முடியும். எப்படா பாரம்பரியமான ஆராதனையில வந்து உட்கார்ந்துருந்தால, புத்தி உள்ள ஆராதனையில. என்ன ஆராதனையில? புத்தி உள்ள ஆராதனை. இருதயத்தை திறந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான், இருதயத்தை திறந்து கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான், அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு வளரும் போதுதான் நீங்கள் செய்யத்தக்க ஆராதனை, அல்லது நீங்கள் கடவுளுக்காக செய்கிற எல்லா காரியமும், நீங்கள் விசுவாசிக்கிற காரியமா இருக்கட்டும், நம்புகிற காரியமா இருக்கட்டும், அது புத்தி உள்ளது. அந்த புத்தி உள்ளது தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாற்றும். நம்புறீங்களா நீங்க? அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்துனர். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை வார்த்தையை அறிந்து அதன் மூலமாக உண்டாகிற ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறேன். மனுஷ பாரம்பரியங்களையும் மனுஷ போதனைகளையும் கற்று அதனிலே நடக்க எங்களை நீர் அழைக்கவில்லை. நீர் எங்களை அழைத்தது உம்முடைய வழிகளில் நடக்கும்படியாக, நீர் எங்களை அழைத்தது உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக, நீர் எங்களை அழைத்தது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது சத்தியத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்காக. எங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான பாரம்பரியமான காரியங்களையும் அகற்றி எங்களுடைய உள்ளத்திலிருந்து உண்மை நாங்கள் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உமக்காக செய்கிற செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் அது புத்தி உள்ளதா இருக்கட்டும், அர்த்தம் உள்ளதா இருக்கட்டும், பகுத்தறிவு உள்ளதா இருக்கட்டும், ஞானம் உள்ளதா இருக்கட்டும், வசனத்திற்கு ஏற்றபடி இருக்கட்டும். எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய விசுவாசங்கள், கிரியைகள் ஒவ்வொன்றும் வேத வசனத்தினால் உறுதி செய்யப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கைக்காக எங்களை நீர் தெரிந்து கொண்டு அழைத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் சபையை, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை செவி கொடுப்பீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. பலவீனத்தோடு நோய்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பரிகாரியாகும், சுகம் அளிக்கிற தேவனாகும். தழும்புகளால் அவர்கள் சுகமாகவும் குணமாகவும் கர்த்தர் நீர் கரத்தை நீட்டினபடியால் நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. வாழ்க்கைகள் புதிதாக்கப்படட்டும், புதிய நம்பிக்கை, புதிய எண்ணங்கள் உருவாகட்டும், புதிய சிருஷ்டியின் அனுபவங்கள் நாளுக்கு நாள் வளரட்டும். கிறிஸ்துவுக்குள் வளர்கிற முதிர்ச்சி ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் ஆவியினாலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.